Hi, hello, பசங்களா வணக்கம். நான் உங்க அர்ச்சனா மேம். ஸோ வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா 8, 9, 10 தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம தீரன் பேட்ச்ல கிளாஸ் 10 5th சாப்டர் பார்க்க போறோம். நம்மளோட 5th சாப்டர் நேம் என்னது? குவாடினேட் ஜியோமெட்ரி. ஸோ குவாடினேட் ஜியோமெட்ரியோட ஒன் ஷார்ட் வீடியோ தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் our ஆப். ஸோ எல்லாரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருக்க நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீ லாகின் பண்ணிட்டனா நம்ம பேட்ச் நேம் டைப் பண்ணி சர்ச் பண்ணு. நம்ம பேட்ச் நேம் தீரன் கிளாஸ் 10 சர்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் கொடுங்க. இது ஒரு ஃப்ரீ பேட்ச் தான். உள்ள போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. நீ எதுவும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீ பேட்ச். இதில் என்ன கிடைக்க போகுதுன்னா உனக்கு இந்த கிளாஸோட லெக்சர் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ். நீ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் இருக்கும்ல, இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் என்ரோல் கொடுத்துட்டோன்னா ஸோ சப்ஜெக்ட் வைஸ் சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் ஒவ்வொன்றும் சாப்டர் வைஸ் நீ கிளிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாப்டர்லேயும் உனக்கு வீடியோ லெக்சரும் இருக்கும், பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ நீ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உன்னோட ஃபியூச்சர் பர்பஸ்க்கு படிக்க போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நோட்ஸ், சில கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருப்ப, அதுக்கான நோட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இதுலேருந்து நீ ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, யா, ஸோ தட்ஸ் இட் அபவுட் அவர் ஆப். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவாடினேட் ஜியோமெட்ரியில் திவானா, எஸ் திவானா, இட்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போய் என்ரோல் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸ்ப்ளோர் கொடுத்து என்ரோல் கொடுங்க, அது ஃப்ரீ தான். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்மளோட என்னென்ன சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம், எல்லா சாப்டர்ஸோட வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீ தான் அது. ஓகே, தென் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம குவாடினேட் ஜியோமெட்ரியில என்னென்ன பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபார்முலாஸ் தாண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி குவாடிலேட்ரல், ரெண்டு ஃபார்முலா. தென் இன்க்ளினேஷன் ஆஃப் லைன். இன்க்ளினேஷன் ஆஃப் லைன்னா என்னது? அதுல இருந்து ஸ்லோப் ஃபார்முலா m is equal to tan theta அது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்னது? ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன். இந்த குவாடினேட் ஜியோமெட்ரியில ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 9th கிரேட்ல இதெல்லாம் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, தென் மிட் பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலால இன்டர்னல் டிவிஷன், எக்ஸ்டர்னல் டிவிஷன் ரெண்டு படிச்சிருப்போம். இது இல்லாம சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள். உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் ஒன்ஸ் அகைன் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்க, ரெண்டு குவாடினேட்ஸ். ஆக்சுவலாக குவாடினேட் ஜியோமெட்ரியில் ஒரு குவாடினேட் கொடுக்குறாங்க, எக்ஸ் கமா ஒய். ஒரு பாயிண்ட்ன்றது எக்ஸ் கமா ஒய்ன்னு டினோட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ் கமா ஒய் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, x1 y1 x2 y2. ஸோ இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபார்முலா பாரு, d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் உன்னோட ஃபார்முலா. இது எங்கேருந்து வந்துச்சு? அகைன் பித்தாகரஸ் தியரம்லேருந்து டெரைவ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மேம் இது குவாடினேட், இதில் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்தால் இது ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர். ஸோ இந்த சைட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைட் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ன்றது இதுவாக இருந்திருக்கும், ரூட் இந்த சைடு கொண்டு வந்திருப்போம். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். தென் இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் உனக்கு தெரியணும். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அண்ட் இன்னைக்கு கிளாஸில் இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ரெண்டு நம்பருக்கு மிட் பாயிண்ட் கேட்டால் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? மேம் 2க்கும் 5க்கும் நடுவில் இருக்க நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் எக்ஸாக்டாக மிடில் இருக்க நம்பர் கிடைக்கும். அதே தான் குவாடினேட்ஸ்லையும் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய். ஸோ x1 y1 x2 y2. இங்கே x குவாடினேட் x2வா, இங்கே y1ஆ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் அது மிட் பாயிண்ட் ஆஃப் x கிடைக்கும். அண்ட் yக்கு வேணும்னா y1 plus y2 டிவைட் பை 2. ஸோ இது உனக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் a அண்ட் b ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இதோட எக்ஸாக்ட் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மிட் பாயிண்ட் என்னது? ஆக்சுவலாக 1:1 ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கும் இது. ஸோ டேரெக்டாக மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் நீ பார்க்க போகிறது செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலானா மேம் இங்கே ஈக்குவலாக டிவைட் ஆனதுனால மிட் பாயிண்ட். பட் இந்த பாயிண்ட் எங்கேயாவது இருந்ததுன்னா லைக் திஸ், ஏபின்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. பின்றது இதில் எந்த பிளேஸில் இருக்குன்னு தெரியாது, பட் என்ன ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. m:n ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்கு. அப்போ செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது பேர் இன்டர்னல் செக்ஷன். ஏன் இன்டர்னல் செக்ஷன் சொல்கிறோன்னா, ஏ பிக்கு இன்பிட்வீனில் இதுக்கு நடுவில் தானே இந்த பாயிண்ட் இருக்கு. ஸோ இது இன்டர்னல் செக்ஷன். இன்டர்னல் செக்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எப்படி மெமரைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாரு. m and n, m:n தான் ரேஷியோ. m into x2 இந்த சைடு இருக்க ரேஷியோ எடுத்தோன்னா அந்த சைடு இருக்க குவாடினேட் எடுக்கணும். m into x2 plus n into x1 by m plus n. இதே மாதிரி yக்கு m into y2 plus n into y1 by m plus n.
இது உனக்கு இன்டர்னல் டிவிஷனுக்கு. அப்போ எக்ஸ்டர்னலுக்கு என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல்னா என்னன்னு பார்க்கலாம். 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வெளியே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வெளியே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த ரேஷியோவில் இருக்குது. ஏ பின்னு 2 பாயிண்ட் இருக்குது, பின்றது வெளியே இருக்குது. ஸோ ஏபிக்கும் பிபிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க m/n. இது எக்ஸ்டர்னல் டிவிஷன், வெளியே டிவைட் ஆயிருக்கு. அப்போ அந்த கேஸில் சேம் இதே ஃபார்முலா இருக்குல்ல, இன்டர்னல் டிவிஷனுக்கு நீ என்ன பார்த்தியோ அதே ஃபார்முலாவில் இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் உன்னோட செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலாவில் 2 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் டிவிஷன், செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் டிவிஷன். அண்ட் த லாஸ்ட் ஒன் ஃபார்முலாஸில் சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ராய்டுனா என்னது? ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்க மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைன், அது மீடியன். 3 மீடியனும் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட், அதை தான் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 3 மீடியனையும் வந்து கனெக்ட் பண்ண அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்கிரன்சி சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ராய்டை நீ இந்த 3 குவாடினேட்ஸ் யூஸ் பண்ணியே ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸோட குவாடினேட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3, ஒய்யோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3. இது சென்ட்ராய்டு ஃபார்முலா. ஸோ டோட்டலாக நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலாவில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்த்துருக்கோம், அண்ட் லாஸ்ட்டாக சென்ட்ராய்டு ஃபார்முலா. இதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். பேசிக்காக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க மேம்? half of base into height. ஸோ என்ன ட்ரையாங்கிள் இருக்கோ half of base into height, அதுதான் ஏரியா. இது இல்லாமல் வேல்யூஸ் 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏபிசி. ஒரு ட்ரையாங்கிள் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் வச்சுக்கோ. ஸோ என்ன ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி 3 சைட்ஸ் கொடுத்துருந்தா நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். மேம் செமி பெரிமீட்டர் ஃபைன் பண்ணுவேன். செமி பெரிமீட்டர்ன்றது a + b + c டிவைட் பை 2. இந்த வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு நான் s into s minus a, s minus b, s minus c, இது வந்து ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஓகே, இது சைட்ஸ் தெரிஞ்சா யூஸ் பண்ணுறது. சப்போஸ் குவாடினேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேம் குவாடினேட் கொடுத்தா தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஃபைன் பண்ணிடுவேனே. பட் நம்ம டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணாமையே ஏரியா ஃபைன் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். the very first topic of this session. ஓகே, இங்கே பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் ஏபிசின்னு 3 குவாடினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை உனக்கு இங்கே பாரு பிக்யூ, ஏபி அண்ட் சிஆர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பேரலல், ஏன்னா எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்குது இந்த லைனுக்கு. அப்போ இது 3 பேரலலாக இருக்குமா? இந்த டயக்ராமை நீ எப்படி பிரிச்சிருக்கனா, ஃபர்ஸ்ட் 2 ட்ரெபீசியம் இங்கே இருக்கும் பாருங்க. மேம் இது ஒரு ட்ரெபீசியம். ஏன் இது ட்ரெபீசியம்? ஒரு பேர் ஆஃப் பேரலல் லைன் இருக்கு. இது ஒரு ட்ரெபீசியம். இன்னொரு ட்ரெபீசியம் இங்கே இருக்கு. மேம் இது ஒரு ட்ரெபீசியம். இந்த 2 ட்ரெபீசியமோட ஏரியாவும் ஃபைன் பண்ணிட்டு தென் அதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிடலாமா? கீழே இருக்க ட்ரெபீசியமோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிடலாமா? அப்படி சப்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது என்னது மேம்? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கிடைக்கும். ஸோ அப்படிதான் இந்த ஏரியா ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணியிருக்க போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியமோட ஏரியா என்னது? half of perpendicular height into your parallel side ஓட sum. ஸோ அதுதான் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ half of sum of parallel side into perpendicular distance. Perpendicular distanceனா அந்த height தான். ஓகே, ஸோ 2 ட்ரெபீசியமோடது ஆட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியம் அண்ட் செகண்ட் ட்ரெபீசியம், கீழே இருக்க ட்ரெபீசியமை சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து நான் எப்படி ஃபைன் பண்ணுறது குவாடினேட்ஸா அப்படின்னா, எல்லாம் ஒவ்வொரு குவாடினேட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. பட் நீ இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நான் இதுக்கும் உனக்கு ட்ரிக் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக ஏரியா ஃபார்முலா when coordinates 3 coordinates of given, ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா 3 குவாடினேட்டும் கொடுத்துட்டா இதுதான்டா ஃபார்முலா. இதை மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்குது, another மெத்தட் இருக்குது. அதை நீ ப்ரிஃபர் பண்ண சால்வ் பண்ணுறதுக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாரு. half of x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 and x3 y1 minus y2. இதில் என்ன இருக்குது? நம்பர்ஸ் மட்டும் பாருங்களேன் மேம். 1 2 3, நெக்ஸ்ட் 2 3 1, 3 1 2. அப்போ 3 குவாடினேட்டர் நம்பர் மட்டும் ஏதோ ஒரு ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்பர்ஸ் எப்படி எழுதிக்கோங்கடா. 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் half of, இங்கே நான் அந்த ஃபார்முலா எழுதுறேன் பாரு. half of மேம் ஃபர்ஸ்ட் எல்லா டைமுமே இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. x into y minus y, x into y minus y, x into y minus y. அப்போ எப்படி எழுதலாம்? x into y minus y. இந்த கீழே இருக்க நம்பர்ஸ் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ப்ளஸ் x into y minus y plus x into y minus y. ஓகே, இந்த வேல்யூஸ் எழுதியாச்சா? இப்போ கீழே நம்பர்ஸ் பாரு மேம். 1 2 3 1 2 3 கரெக்டாக இருக்கா?
நெக்ஸ்ட் ஒன் ஒன்னை விட்டுரு 2 3 அதுக்கப்புறம் பேக்ல வந்தா 1 ஸோ 2 3 1 அதுதானே இங்க இருக்க ஆர்டரும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மேம் இப்போ 2வே எடுத்துருவேன் அதாவது ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 மட்டும் மறைச்சிட்டோம் இப்போ 1 2 ரெண்டுத்தையும் மறைச்சிக்கோ ஃபர்ஸ்ட் நம்பரே 3 தானே ஸோ 3 மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் 1 2 இதுதான் ஆர்டர் ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கும் அண்ட் ஏரியா எப்பவுமே நெகட்டிவா இருக்க முடியாது அதனால இந்த இடத்துல மாடுலஸ் எடுத்திருப்பாங்கடா மாடுலஸ்னா என்னது அப்சல்யூட் வேல்யூ இங்க இருக்க வேல்யூ உனக்கு நெகட்டிவா இருக்க முடியாது the vertex of A B C of the triangle are said to be taken in order அதனால நம்ம கிளாக் வைஸ்லயோ ஆன்டி கிளாக் வைஸ்லயோ ஏதோ ஒரு ஆர்டர்ல எடுத்துக்கலாம் பட் ஏபிசினா அதே ஆர்டர்ல தான் நீ எடுக்க போற ஸோ இஃப் யூ கெட் நெகட்டிவ் ஆன்சர் எப்பவுமே நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்காது நெகட்டிவ் ஆன்சர் எடுத்தாலும் அப்சல்யூட் வேல்யூ நம்ம எடுத்துப்போம் அப்சல்யூட் வேல்யூனா என்னது இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்றல்ல அதோட பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன் ஏன்னா ஏரியா நெகட்டிவா இருக்காது ஓகே சரி இப்போ இதோட அதர் மெத்தட் ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லைனா நீங்க இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் இங்க பாருங்க அதர் ஃபார்ம் எப்படி மேம் ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அதுல x1 y1 x2 y2 x3 y3 இது மூணுமே கொடுத்துருப்பாங்களே அதான் 3 குவாடினேட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அந்த 3 குவாடினேட்ஸ் எழுத போறோம் half ஆஃப் இங்க பாரு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வேல்யூ அப்படியே எழுதிக்கோ x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1 ரிப்பீட் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ மட்டும் பாரு நான் சொல்ற ஆரோ மட்டும் பாரு இந்த கிரீன் மட்டும் நோட் பண்ணுங்க ஸோ x1 into y2 x1 into y2 x2 into y3 x3 into y1 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோ மைனஸ் ரிமைனிங் இருக்குது டவுன் டு அப் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோ ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா அதுதான் உன்னோட அதோட ஹாஃப் தான் உன்னோட ஏரியா இதே மாதிரி தான் குவாடிலேட்ரலுக்கும் இருக்கும் அங்கேயும் நான் சொல்றேன் பட் குவாடிலேட்ரலுக்கும் நீ இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா இன்னொரு குவாடினேட் வரப்போகுது இது x1 y1 x2 y2 x3 y3 இன்னொரு குவாடினேட் வந்தா x4 y4 அண்ட் லாஸ்ட் ஒன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சியோ அதையே எழுதணும் ஸோ இதுதான் ஏரியா ஃபார்முலா கிளியரா சரி இப்போ சம் சால்வ் பண்ணுவோம் பாருங்க ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் whose vertex are given 3 vertex கொடுத்துருக்காங்களா ஸோ இது உன்னோட A B and C ஓகே சால்வ் பண்ணலாம் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏரியா ஃபைண்ட் பண்ண போறேன் ஸோ ஏரியா ஃபார்முலா இஸ் half ஆஃப் நான் செகண்ட் மெத்தட் தான் எடுக்க போறேன் அப்பனா தான் உனக்கு ஈஸியா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீ மல்டிப்ளை பண்ண போது மிஸ்டேக் பண்ணாம பண்ணுவ ஸோ -3 x1 y1 ஸோ -3 5 x2 y2 5 6 and next one 5 -2 அப்படியே கம்ப்ளீட் பண்ணிராத x1 y1 ல ஆரம்பிச்சா x1 y1 ல தான் கம்ப்ளீட் பண்ணனும் ஸோ -3 5 ஓகேவா இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம் மேம் half அப்படியே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய வேல்யூஸ் இது ஃபர்ஸ்ட் அப் டு டவுன் இங்க பாருங்க ஃபார்முலால ஃபர்ஸ்ட் எதை பண்ண சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த ஆரோஸ் அப் டு டவுன் ஓகே ஸோ அப் டு டவுன் பண்ணா x1 into y2 ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க -3 into 6 is -18 ஸோ -18 5 into -2 is -10 ஸோ -10 and 5 into 5 is 25 plus 25 minus இப்போ next இருக்க values so next இருக்க values என்னது இத multiply பண்ணுங்க so next இருக்க values 5 into 5 is 25 and 6 into 5 is 30 -2 into -3 minus plus I don't 2 into 3 6 so plus 6 so இப்போ நீ இத solve பண்ணனா அதுதான் area of the given triangle so solve பண்ணலாமா so -18 -10 is -28 -28 plus 25 is -3 so இதோட value -3 கிடைச்சது minus இங்க என்ன value கிடைக்குதுன்னு பாருங்க 30 50 55 55 plus 6 is 61 so -61 so இந்த value எது கிடைச்சாலும் இது absolute value எடுத்துக்கணும்டா ஏனா உனக்கு value நெகட்டிவ்ல வராது ஓகே ஏரியா பாசிட்டிவ்ல இருக்கும் so is equal to 1/2 சரி இப்போ -3 -61 -64 modulus of -64 absolute value of -64 64 தான் அப்ப என்னோட ஏரியா half of 64 half of 64 is 32 இங்க உனக்கு யூனிட்ஸ் எதுவும் கொடுக்கல பட் ஏரியாவோட யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸ் so area of this triangle இந்த மூணு vertex இருக்க ஏரியா வந்து உனக்கு 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிளியரா ஓகே நெக்ஸ்ட் Collinearity
collinearity of 3 points. So 3 point எப்ப collinearனு சொல்லுவோம்? 3 பாயிண்ட்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தா அது collinearனு சொல்லுவோம். இப்போ இங்க நமக்கு ட்ரையாங்கிளுக்கு 3 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கடா. இந்த 3 பாயிண்ட்டும் collinearா இருந்துச்சுனா ஏரியா ஃபார்ம் ஆயிருக்குமா? இங்க பாருங்க டயகிராம. மேம் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது A, இது B. மூணாவது பாயிண்ட் இதே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சுனா ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆயிருக்காது. இது சியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இல்லை இன்பிட்வீனில் எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை தான் நம்ம கொலினியர்னு சொல்லுவோம். எனக்கு ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ எப்போல்லாம் உனக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா 0வா இருக்கோ அப்போ அது கொலினியர்னு சொல்லலாமா? ஏன்னா 3 பாயிண்ட் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், மேம் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அப்போ கூட ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கும். கொலினியராக எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஏரியாவே இருக்காது. ஏரியா இல்லைன்னா கொலினியர்னு அர்த்தம். இந்த வேல்யூ அப்படியே எல்லாமே மேம் இந்த பாயிண்ட் நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே வரேன். சி ஆக்சுவலாக இங்கே இருக்கு, ஓகே? சின்ற பாயிண்ட் இங்கே இருக்கு, இது ஒரு ட்ரையாங்கிள், ஓகே? ஓகே, இப்போ இந்த சியை நான் அப்படியே இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டே வரேன், இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன், இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா, ஓகே? இப்போ இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா? அப்போ இங்கே ஏரியா இருக்கிறது கொலினியராக மாறப்போகுது, ஏரியா ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இப்படி வரப்போ ஏரியா ரெடியூஸ் ஆகிட்டே வருமா? கீழே வந்தால் ஏரியாவே இல்லாமல் 0 ஆகிடும். அப்போ உனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னா அப்போ கொலினியர்னு சொல்லலாமா? ஸோ 3 பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தா கொலினியர். அது ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா வச்சு எப்படி சொல்றதுன்னா, மேம் சப்போஸ் ஏரியா ஆஃப் 3 பாயிண்ட்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 ஆச்சுன்னா அப்போ அந்த 3 பாயிண்ட் கொலினியர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. இது எதோட கண்டிஷன்? கொலினியாரிட்டியோட கண்டிஷன். ஸோ அதுதான் உனக்கு இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் ABC will be collinear if area of the triangle is equal to 0. ஸோ இனிமேல் கொலினியாரிட்டி ப்ரூவ் பண்ண சொன்னால் இது ஒரு மெத்தட் நீ சால்வ் பண்ணுறதுக்கு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணு. ஒருவேளை ஆன்சர் 0ஆக இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் கொலினியர். அண்ட் வி ஹாவ் அ சம் ஆன் தட். ஸோ another condition for collinearity. ஓகே, ஆக்சுவலாக ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளில் நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோமா? மேம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா என்னது? half of y plus xy plus x into y minus y. Okay, இந்த formula நான் என்ன சொன்னேன்? 1 2 3 2 3 1 3 1 2. சரிப்பா, இப்போ இந்த ஃபார்முலால நீ ஒவ்வொரு வேல்யூவா மல்டிப்ளை பண்ணு. என்ன ஆகும் மேம்? half of x1 y2 minus x1 y3 plus x2 y3 minus x2 y1 plus x3 y1 minus x3 y2. சரி, இதில் நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் தனியாக பிரிச்சிடலாம், பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் தனியாக பிரிச்சிடலாம். அப்போ என்ன ஆகும் மேம்? half of நெகட்டிவ் வேல்யூஸ்னா இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ், இது இது அண்ட் இது 1 and the last one, இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது x1 y2 plus x2 y3 plus x3 y1. ஸோ இந்த வேல்யூஸ் மைனஸ், இது எல்லா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்துடலாமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? x1 y3 plus x2 y1 plus x3 y2. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். கொலினியாரிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஈக்குவல் டு 0வா இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஈக்குவல் டு 0வா இருந்தால் என்ன ஆகும் மேம்? இந்த ஹாஃப் அந்த சைட் போனால் 0 ஆகிடும். கண்டிஷன் x1 y2 plus x2 y3 plus x3 y1 மைனஸ், மைனஸில் இருக்க வேல்யூ அந்த சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆகிடுமா? அப்போது இஸ் ஈக்குவல் டு x1 y3 plus x2 y1 plus x3 y2. ஸோ இங்கே இருந்து தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. See here, x1 y2 plus x2 y3 plus x3 y1 will be equal to x1 y3 plus x2 y1 plus x3 y2. இதை நீ தனியாக மெமரைஸ் பண்ண வேணாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா அது கொலினியர். அதிலிருந்து டிரைவ் பண்ணி தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீ தனியாக மெமரைஸ் எதுவும் பண்ண வேணாம். மேம் அந்த ஹாஃப் எங்கே போச்சு? ஹாஃப் ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது 0 ஆகிடும். ஸோ அந்த ஹாஃப் அங்கே கன்சிடர் பண்ணல. ஓகே ஓகே, சம் பாருங்க. ஷோ தட் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இந்த பாயிண்ட்லாம் கொலினியர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன எடுக்க போகிறோம்? ஏரியா ஏ ஆஃப் PQR ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இது கொலினியர்.
இல்லையா? அப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு half of, ஸோ இங்கே வேல்யூஸ் எடு மைனஸ் 1.536 minus 2 minus 3 4 and x1 y1 value again நீ எழுதி இருக்கணும். அப்போ minus 1.5 and 3. ஸோ இது ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். ஏன்னா இது கொலினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சரி, லாஸ்ட்டாக 0 ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவல் டு 0 தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாரு, ஹாஃப் அப்படியே இருக்கட்டும். மேம் இந்த வேல்யூவில் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 1.5 into 2 என்னது? 3. ஸோ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ உன்னோட வேல்யூ 3 ஃபஸ்ட்டு. 1.5 into 2 is 3 and 6 into 4 is 24. 3 into 3 is 9. மைனஸ் இருக்கா? மைனஸ் 9. மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ. இந்த வேல்யூஸ் எடு 18. 3 2s are 6 plus 6. 4 into minus 1.5 is 6. and இங்கே மைனஸ் இருக்கறனால மைனஸ் 6. ஸோ இந்த வேல்யூ நான் 0ன்னு இப்போ சொல்ல போகிறேன். எப்படி மேம்? 6 and minus 6 0 ஆயிருக்கும். இங்கே மைனஸ் 18 இருக்கும். அண்ட் இது 24 plus 3 is 27. 27லேருந்து 9 போயிடுச்சுன்னா 18ஆ? ஸோ எனக்கு என்ன இருக்கும்? half of 18 minus 18. 18 minus 18 is 0. half of 0 0 தானே? அப்போ நமக்கு இதோட ஏரியா வேல்யூ 0 கிடைச்சிருக்கா? எப்பெல்லாம் உனக்கு 3 பாயிண்ட்ஸோட ஏரியா 0வோ அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் கண்டிப்பாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். அதாவது கொலீனியராக இருக்கும். ஓகே, ஸோ த கிவன் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் த பாயிண்ட் P, Q, R ஆர் கொலீனியர், அவங்களே கொலீனியர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் 2B plus C is equal to 4, then find the value of B and C. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட் கொலீனியர்னு சொல்லியிருக்காங்களா? இந்த 3 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் B, C. அப்போ ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனையும் இங்கே இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சால்வ் பண்ண போது B and C யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். கிளியரா? சரி, ஃபர்ஸ்ட் கொலீனியர்னு கொடுத்துருக்கனால நான் ஏரியா ஃபர்ஸ்ட் 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். அந்த ஹாஃப்ன்ற வேல்யூ நான் எடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஈக்குவல் டு 0னா ஹாஃப் போயிடும். ஸோ ஒன்லி நான் எடுக்க போகிற வேல்யூ என்னது? -1 -4 B C 5 -1 and x1 y1 அகெயின் நீ எழுதியிருக்கணும். அப்போ -1 -4 இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஏன்னா கொலீனியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணு. -1 into C is -C and -B minus 5 4s are 20 minus இந்த values -4B plus 5C minus into minus is plus, அப்போ 1 into 1 1 plus 1 இது equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? -C -B -20 minus into minus plus, அப்போ plus 4B minus 5C minus into minus, sorry minus into plus minus equal to 0. இப்போ பாரு, உனக்கு எல்லா வேல்யூஸும் லைக் டேர்ம்ஸ்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கோ. மேம் -C -5C அப்போ -6C. இங்கே -B plus 4B வந்து plus 3B and -21 equal to 0. ரைட்டா? ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3ன்ற ஒரு காமன் டேர்ம் இருக்குது. அந்த காமன் டேர்ம் வெளியே எடுத்து அந்த சைட் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அதுதான். ஸோ காமன் டேர்மை வெளியே எடுத்துட்டா யூ வில் கெட் -2C plus B -7 equal to 0. 3ஆல் டிவைட் பண்ண போது இங்கே -2 ஆகும். இங்கே +1, இங்கே -7. ஸோ B -2C -7 equal to 0. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்கப்பா. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் நமக்கு சால்வ் பண்ண தெரியும்ல. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள். ஹாய் விஷ்ணுபிரியா, குட் ஈவினிங். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் எப்படி சால்வ் பண்ணுவோம்? மேம் ஏதோ ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவும் சேமா இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக இன்டூ 2 பண்ணனா எனக்கு 2 பியோட கோஎஃபிஷியன்ட்டும் சேம் ஆகிடும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2 பண்ணால் 2B -4C is equal to 7 இந்த சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ -7 + 7 ஆகிடும். 7 2s are 14. அண்ட் இந்த ஈக்குவேஷன் 2B plus C is equal to 4. ஸோ நம்ம ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். அதுக்கு ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 சேமாக இருக்குது. சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற எலிமினேஷன் மெத்தடுக்கு. ஸோ -2B -2B கேன்சல் ஆகிடும். தென் -4C -C is -5C. இது எதுக்கு ஈக்குவல்? 14 - 4 is 10. அப்போ வேல்யூ ஆஃப் C ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ திஸ் இஸ் 10. ஸோ வேல்யூ ஆஃப் C is equal to -2. 10 by -5 is -2.
இப்போ சியோட வேல்யூ எய்தர் ஈக்குவேஷன் 1 இல்லை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 2b மைனஸ் 2 ஈக்குவல் டு 4. நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 2b ஈக்குவல் டு 6, வேல்யூ ஆஃப் b இஸ் ஈக்குவல் டு 3. a and b வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சா? இங்கே அதுதானே கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் a and b. ஸோ பாருங்க என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இது கொலீனியர்னு கொடுத்துருக்காங்க. கொலீனியர்னு கொடுத்துருந்தா நான் ஏரியா ஈக்குவேட்லும் 0 பண்ணுறேன். அப்படி பண்ண போது இங்கே பிசி 2 அன்னோன் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசியில் கிடைக்கும். ஆல்ரெடி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனையும் இதையும் சால்வ் பண்ண போது எனக்கு வேல்யூ ஆஃப் சி அண்ட் பி கிடைக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் சி வந்து -2, வேல்யூ ஆஃப் பி வந்து 3. கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the floor of a hall is covered with identical tiles which are in the shape of triangles. So இந்த floor பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த tiles வந்து triangle shapeல இருக்கு. trianglesோட coordinates கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா, ஏரியா ஃபைண்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வந்து 110 tiles இருக்கு. அப்ப கம்ப்ளீட் ஏரியா என்ன, அந்த ஃப்ளோரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் உன்னோட கொஸ்டின். நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ண தெரியும்ல. ஸோ கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கோங்க மேம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half of values. first a, நான் a b c எடுக்கிறேன். ஸோ a ஓட வேல்யூ -3 2, b is -1 -1 and c ஓட கோஆர்டினேட் 1 and 2. ஸோ x1 y1 x2 y2 x3 y3. நெக்ஸ்ட் மறுபடியும் x1 y1 எழுதணும். ஸோ x1 y1 னா -3 and 2. ஸோ ஏரியா ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ ஏரியா பாருங்க, half of மேம் ஃபர்ஸ்ட் ஓகே மாடுலஸ் எடுக்கணும். that's fine. First value -3 into -1 is 3. So 3 minus 2 plus 2 minus. இதை multiply பண்ணா -2 -1 minus 3 2s are 6. So இந்த value first find பண்ண போறோம். So half of இங்க எனக்கு value 3 and இங்க 2 6 7 8 9. So -9 minus of -9 is +9. So என்னோட value என்ன கிடைக்கும்? 3 plus 9 is 12. So half of 12 is 6. So 6 square units தான் உன்னோட area of a tile. But இங்க ஒரு tiles ஓட area கேட்கல. Question பாருங்க, the floor of the hall is completely covered by 110 tiles. What is the area of the floor? So ஒரு tile ஓட area 6 square units னா 110 tiles க்கு எவ்வளவா இருக்கும்? Just multiply பண்ணா போதுமா? So area of the floor is equal to 6 into 110. Number of tiles. ஒரு டைலோட ஏரியா into number of tiles. So 6 into 110 is 660 square units. With the units எழுதணும். புரியுதா? Okay. So this is about finding area. Next, area of the quadrilateral. Area of the quadrilateral என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான் மேம். இங்கே நான் தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டுக்கு 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சிட்டேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா தனியாக, அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா தனியாக ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாரு 2 ஏரியா ஃபார்முலா இருக்குது. பட் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் திஸ். ஸோ இதுதான் உனக்கு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா. பட் இதுக்கு பதிலாக நம்ம இவ்வளோ நேரமாக மேம் ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குல்ல, அதுலேயே சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஆல்டர்னேட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஆல்டர்னேட் மெத்தட் தான் உனக்கு இங்கே கொடுத்துருக்கு. அகெயின் இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கிறோம் நம்மன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேல்யூஸ் வந்து மேம் ஏபிசிடி இந்த ஆர்டரில் தான் எடுக்கணும். நீ ஏசிபிடின்லாம் எடுக்கக்கூடாது. குவாட்ரிலேட்டரல்னால் ஏபிசிடி அந்த ஆர்டரில் தான் எடுக்கணும் குவாடினேட்ஸ். ஓகே, ஸோ சி ஹியர் ஆல்டர்னேட் மெத்தடில் x1 y1 x2 y2 x3 y3 குவாடினேட்னால குவாட்ரிலேட்டரல்னால x4 y4 அண்ட் அதோட கம்ப்ளீட் ஆகாது. எல்லா வேல்யூஸ் எழுதுனதுக்கு அப்புறம் மறுபடியும் x1 y1 வேல்யூ லாஸ்ட்ல எழுதியிருப்போம். அண்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாப் டு பாட்டம் இருக்க வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கும். மைனஸ் பாட்டம் டு டாப் இருக்க வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஹாஃப் ஆஃப் தட் எடுக்கணும். எப்படி நீ ட்ரையாங்கிள் ஹாஃப் ஆஃப் த வேல்யூ எடுக்கிறே இங்கேயும் அதே மாதிரி எடுத்துருக்கணும். ஓகே, ஏன்னா இங்கே ஆக்சுவலாக 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் கம்பைன் பண்ணுறோம். அப்போ அந்த ஹாஃப் வந்து காமனாக வந்திருக்கும்ல. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இந்த வேல்யூ வந்திருக்கும். அப்போ ஹாஃப்ன்றது காமனாக இருக்கும்ல. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இங்கே கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, the given diagram shows a plan for constructing a new parking lot at a campus. So அது quadrilateral shapeல இருக்கு. அதோட coordinates A, B, C, D எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றது what will be the total cost for making the parking lot. Suppose per square feetக்கு
1300 rupees ஆச்சுன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும் இதை பண்ணுறதுக்கு, அதுதான் கொஷின். ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா தெரிஞ்சாதானே, நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தெரிஞ்சாதானே நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சாரி, பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம டோட்டல் ஏரியா தெரிஞ்சாதானே டோட்டல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் is equal to half of. ஓகே, alternate மெத்தட்ல சால்வ் பண்றோம். பாரு, ஃபர்ஸ்ட் குவாட்ரேட் நான் ABCD இந்த ஆர்டர்ல தான் எழுதுறேன், கவுண்டர் கிளாக் வைஸ்ல தான் எடுக்கிறேன். ஸோ 2 2, நெக்ஸ்ட் ஒன் 5 and 5, 4 and 9, and last one 1 and 7. ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுமா? மறுபடியும் x1 y1 எழுதணும். ஸோ x1 y1 வேல்யூ 2 and 2. ஓகே, இப்போ கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. half of first நான் எடுக்க போகிறது இந்த values. So 2 5s are 10, 5 9s are 45, and 4 7 times is 28, 1 into 2 is 2, minus இந்த values multiply பண்ணும். So 2 5s are again 10, 5 4s are 20, 9 1 is 9, and 7 2 times is 14. So இந்த values find பண்ணீங்கன்னா அதுதான் உனக்கு area of the complete parking lot given there. So half of 10, okay, calculate பண்ணலாமா? 28 plus 2 is 30, 40, 85. So 85 minus 20, 30, 40, 43 minus 43. Correct? 20, 30, 40 is 43. So ரெண்டுத்தையும் subtract பண்ணா I'll get half of. So இங்க 2, 42, so 21 வருதா? 2 2 5 4 9 1 7 2 2. Okay, so 10 45 28 2, இங்க multiply பண்ணா 10 20 9 and 7 2s are 14, 4 கிடையாது 14. Okay, so இந்த வேல்யூ உனக்கு மாறிப்போ. So 10 20 30, இங்க 40 53. So 53 தான் subtract பண்ண போறோம். That is half of. So 85 minus 53 is 20. So 2 3 32. So half of 32 ன்றதா நீ find பண்ண போற value. So what is half of 32? Ma'am 16. Okay, so 16 square feet ன்றது இதோட total area. நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1300 கொடுத்துருக்காங்க. அப்போ 16 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னது டோட்டல் காஸ்ட் கம்ப்யூட் பண்றதுக்கு? மேம் 16 ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடையாது, இங்க ஸ்கொயர் ஃபீட். ஸோ டோட்டல் காஸ்ட்ன்ற போது 16 into 1300 இதுதான் டோட்டல் காஸ்ட் கொடுக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. 16 into 3 is 208. Let's check it. 8 3 1 is 3 4, 16 8 0, yes 208. So 20,800 will be your answer. So total cost 20,800 rupees cost ஆயிருக்கும். So இந்த ஃப்ளோரோட ஏரியா வந்து உனக்கு 16 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, அந்த குவாடிலேட்ரல் ஏரியா 16 ஸ்கொயர் ஃபீட். பட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1300 rupees ஆகும்னு சொன்னாங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டால் 1300 into 16, that is 20,800 rupees. That's your answer. நெக்ஸ்ட் டாபிக் இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன். இன்க்ளினேஷன் அப்படின்னா என்னன்னா, உனக்கு குவாடினேட் ஆக்சிஸ் தெரியும்ல மேம், பிளெயினில். ஓகே, இது எனக்கு தெரியும். ஸோ ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, அந்த லைன் எப்படி வேணா இருக்கலாம். நான் ரேண்டமாக இப்படி ஒரு லைன் வரைகிறேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் டைரக்ஷனும் நீ வரைஞ்சிருக்க லைனுக்கும் நடுவில் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும்ல, இதை தான் நம்ம இன்க்ளினேஷன்னு சொல்கிறோம். See here, x-axis இங்க இருக்கு, இது positive side of the x-axis, அது negative side of the x-axis. நமக்கு கொடுத்திருக்க லைன் இது. இந்த லைனுக்கும் இந்த positive side of the x-axisக்கும் counter clockwise அப்படின்னா இது anti clockwise-ல இந்த measurement தான் நம்ம inclination of the line னு சொல்றோம். So inclination of the line தீட்டான்னு indicate பண்ணுவோம். இங்க form ஆகிற angle தான் உனக்கு inclination of the line. Okay? So inclination of the line ன்றதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? Inclination of x-axis and every line parallel to x-axis. அது ஏன் x-axisக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிற? இது x-axis,
எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே ஒரு லைன் வரைகிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே ஒரு லைன் வரைஞ்சா இங்கே இன்க்ளினேஷன் என்னவா இருக்கும் மேம்? ஆங்கிள் 0, எந்த ஆங்கிளும் ஃபார்ம் ஆகலை. இதே பேரலாக இருந்தாலும் அப்போவும் எக்ஸ் ஆக்சிஸ் கூட எந்த ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணியிருக்காது. ஸோ ஆங்கிள் 0வா இருக்கும் இல்லையா? அப்போ உன்னோட இன்க்ளினேஷன் 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதே பர்பெண்டிகுலராக இருக்குது இல்லைனா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. இங்கே பாரு, the inclination of y axis and every line parallel to y axis. இந்த xக்கு perpendicular-ஆ இருந்தா உனக்கு y axis-ஆ தான் இருக்கும். parallel to y axis-ஆ இருக்கும் இல்லை எக்ஸாக்டாக y axis-ஆ இருக்கும். அப்போ ஆங்கிள் என்ன மேக் ஆயிருக்கும்? 90 டிகிரியா? ஸோ அதுதான் இன்க்ளினேஷன் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளினேஷன்றது தீட்டா, தீட்டா வில் பி எக்ஸ்பிரஸ்ட். ஒருவேளை உனக்கு அந்த வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். ஒருவேளை எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருந்தாலோ இல்லை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் இன்க்ளினேஷன் 0 அண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலே இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் இன்க்ளினேஷன் 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஆக்சுவலாக இன்க்ளினேஷன்ற டாபிக் இந்த ஸ்லோப்புக்கு தான் முக்கியம். ஸ்லோப்னா என்னன்னா, இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கோ. ஸோ மேம் ஸ்லாண்டிங்காக நம்ம ரோட்ஸ்லாம், நம்ம நார்மலாக இருக்க ரோட்ஸ்லாம், வீட்டு முன்னாடி இருக்க ரோட்ஸ்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். பட் ஹில்ஸில் இப்படி மேலே ஏறி போகணும் இல்லையா? அப்போது இந்த ஸ்லோப், இது கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டீப்னஸ், எவ்வளோ மேலே ஏறி இருக்கு, இந்த ஸ்டீப்னஸை மெஷர் பண்ணுறது பேர் தான் ஸ்லோப்புன்னு சொல்கிறாங்க. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கிடைச்சதுல, ஸோ அந்த இன்க்ளினேஷனோட டான் தீட்டா, ஸ்லோப்புன்றது எம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. ஸோ இதுதான் உன்னோட ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். தீட்டான்றது இங்கே என்னது மேம்? இன்க்ளினேஷன் ஆங்கிள். ஓகே, ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டான்றது தான் இங்கே ஸ்லோப். எப்போ தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா, தீட்டா கொடுக்காம உனக்கு பாயிண்ட்ஸ் மேம் எக்ஸ் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதோட இன்க்ளினேஷன் கேட்டால் அதுக்கும் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்க்ளினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ இந்த தீட்டா 0வாக இருக்கலாம், இல்லை 0லேருந்து 180 வரைக்கும் எந்த வேல்யூவாக வேணா இருக்கலாம். 90 மட்டும் இருக்காது. ஏன் 90 இருக்காது? இப்போ நம்ம டான் தீட்டா இருக்குல்ல, அதோட 0லேருந்து 180 வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்க்கான வேல்யூ பார்க்க போகிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது உனக்கு யூஸ் ஆகும். யா, ஸோ டான் தீட்டா, நம்மளோட தீட்டா வேல்யூ 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 0லேருந்து ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்க்கு வேல்யூ சொல்ல போகிறேன். 0 டிகிரி, 30 டிகிரி, இது நீங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் படிப்பீங்க. பட் இங்கே இதுக்கு யூஸ் ஆகும், டான் தீட்டா மட்டும் தேவைப்படும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90, 180, 270 அண்ட் இந்த லாஸ்ட் ஒன் இஸ் 360. பட் உனக்கு 180 வரைக்கும் தான் தேவை. ஸோ இது வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டான் 0 டிகிரி. டான் 0 டிகிரியோட வேல்யூ உனக்கு 0வாக இருக்கும். எப்படி? டான்ன்றது சைன் பை காஸாக இருக்கும். சைன் வந்து 0, காஸோட 0 டிகிரி வந்து 1, 0/1 0. இப்படி தான் இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டான் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. டான் 45 டிகிரி 1, இது √3 அண்ட் 90 டிகிரின்ற போது உனக்கு அந்த வேல்யூ டிஃபைன் ஆயிருக்காது, நாட் டிஃபைன். ஸோ நாட் டிஃபைன் எழுதிக்கோ. இதே 180 போக போது மேம் 90க்கு என்ன வேல்யூ இருந்துச்சு எனக்கு? நாட் டிஃபைன். 180 போக போது 0 ஆகிடும். ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சம் சால்வ் பண்ண. ஸோ டான் 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 அண்ட் 180. பாரு 0, 30 டிகிரிக்கு 1/√3 அண்ட் 45க்கு 1, 60க்கு √3, 90 டிகிரிக்கு நாட் டிஃபைன். எதனால நாட் டிஃபைன்னு சொல்கிறேன்? ஆக்சுவலாக சைன் பை காஸ் தான் டான். ஓகே, சைனோட 90 டிகிரி, சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1, காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 1/0 நாட் டிஃபைன். எனிதிங் டிவைட் பை 0 வில் பி நாட் டிஃபைன். அதனால தான் டான் 90 டிகிரி நாட் டிஃபைன். இதே டான் 180 எடுத்தோன்னா 0. ஏன் இதுலேருந்து இது வரைக்கும் வேல்யூ சொல்லியிருக்கேன்னா, உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டான் தீட்டா m is equal to tan தீட்டால தீட்டா வேல்யூ 0லேருந்து 180 கூட இருக்கலாம். 0வும் இருக்கலாம், 180வும் இருக்கலாம். இன் பிட்வீனில் எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். ஓகே, சரி. ஸோ இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோ, சம் சால்வ் பண்ண இப்போ யூஸ் ஆகும். See, to find the slope of the straight line when 2 points are given. Theta கொடுத்த போது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். m equal to tan theta, thetaோட வேல்யூ இருந்தால் நான் இந்த டேபிள் நீங்கள் கொடுத்தீங்க அதுலேருந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை உனக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? இதுதான் ஃபார்முலா. m is equal to y2 minus y1 by x2 minus x1. எதனால? m equal to tan theta வா? tan thetaவோட trigonometric ratio வந்து opposite by adjacent.
ஓகேவா? ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா மேம் இங்கே இருக்க 2 பாயிண்ட்டை நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிட்டேன்னா தீட்டா இங்கே எடுக்கிறேன். ஸோ ஆப்போசிட் எனக்கு பிசியாக இருக்கும், அட்ஜசன்ட் எனக்கு என்னவா இருக்கும், ஏசியாக இருக்கும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் தானே. இது எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன் மேம்? இந்த பாயிண்ட் x1 மைனஸ் x2 இல்லை x2 மைனஸ் x1, இது நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாலே பார்த்துருக்கோம் மேம். இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் எப்பவுமே இருக்கும். நான் மாற்றி குவாடினேட் எடுத்தாலும் எனக்கு பாசிட்டிவாக வரும். அதே மாதிரி இங்கே y2 மைனஸ் y1, அதுதான் இங்கே எம்மோட வேல்யூவாக எடுத்திருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா y2 மைனஸ் y1, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக உனக்கு ஃபர்ஸ்ட் y குவாடினேட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் x2 மைனஸ் x1, இங்கே ஆங்கிள் எடுத்திருக்காங்க ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். ஓகே, இதை நீ மாற்றி எடுக்கக்கூடாது. ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்லோப் when 2 points are given, y2 minus y1 divided by x2 minus x1. Next, the slope of a vertical line is not defined. Yeah, vertical line na y-axis க்கு மேல இருக்குது இல்ல y-axis க்கு parallel இருக்குது vertical line. அதோட theta inclination என்ன சொன்னேன் 90 degree. அப்போ slope m equal to tan 90 எடுத்தோம்னா tan 90 is not defined. அதனால தான் verticalக்கு not defined னு கொடுத்திருக்காங்க. கிளியரா? எதனால vertical lineக்கு slope not defined? நெக்ஸ்ட் வேரியஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 0 டிகிரில இருந்தா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா அது 0 டிகிரி. ஏன்னா மேம் ஸ்ட்ரெயிட் லைன்னாலே 180 அந்த பக்கம் வந்துச்சுனாலும் இருக்கும்ல, அப்போ அது நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, 0 டிகிரினா the line parallel to the positive direction of x axis. நெக்ஸ்ட் 0ல இருந்து 90, அதாவது 0 இல்லாம 0ல இருந்து 90 வரைக்கும் எவ்வளோ இருந்தாலும் அந்த லைன் எப்படி இருக்கும்? the line have positive slope, a line with positive slope rise from left to right. so left sideல இருந்து ரைட்ல உனக்கு positive slope rise ஆயிருக்கும். மேம் இது left இது right rise ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒருவேளை 90ல இருந்து 180 எடுத்திருந்தேன்னா இங்க பாரு மேம் இங்கேயும் அதே ஸ்லோப் இருக்கு, ஆனா உனக்கு என்ன இருக்கு? ஸ்லோப் ஃபால்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சு ரைட் சைடில் ஃபால்ஸ் ஆகாது. ஃபால்ஸ்னா கீழே இறங்குறது, ரைஸ்னா மேலே ஏறுது. மேம் இது லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ரைஸ், அப்போ 0 to 90 டிகிரி இருக்கு. 90 to 180 இன் பிட்வீனில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா உனக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் ஃபால் ஆகும். அப்போ 180 டிகிரி மேம் எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறது தான் எனக்கு வந்து theta is equal to 180 degree. and theta is equal to 90, vertical line நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது டிஃபைன் ஆகிருக்காது, the slope is not defined. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். ஸ்லோப் ஆஃப் parallel lines. ஓகே, ஒரு லைனோட ஸ்லோப் என்ன வேணா இருக்கலாம், அதுக்கு பேரலாக இன்னொரு லைன் இருக்கு. இந்த parallel line and transversal கான்செப்ட் ஞாபகம் இருக்காப்பா? ஸோ parallel line and transversalல நம்ம என்ன பார்த்துருப்போம் மேம்? 2 லைன் இருக்கு, நான் L1 L2 நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் எம்னு வரைஞ்சிட்டேன். இந்த 2 ஆங்கிள் என்னது? parallel லைன்ல டிரான்ஸ்வர்சல் இருக்கு, இந்த 2 ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குமா? அதே கண்டிஷன் தான் இங்கேயும் மேம். இந்த 2 ஆங்கிளும், இது 2 parallel லைனா இருந்தால் இந்த ப்ளூ கலர் லைன், அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போ இது 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஒருவேளை parallel-ஆ இருந்தா கண்டிப்பா θ1ம் θ2வும் ஈக்குவலா இருக்கும். 2 θவும் ஈக்குவலா இருந்தா ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்குமா? ஸோ parallel லைன்ஸோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா 2 ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும். m1 is equal to m2. m1ன்றது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்லோப், m2ன்றது செகண்ட் லைனோட ஸ்லோப். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் parallel லைன் m1 will be equal to m2. என்னால tan θ1 equal to tan θ2. எப்படி ரெண்டுமே ஈக்குவல்? θ1ம் θ2வும் ஈக்குவல், அதனால. ஸோ இது parallel லைனுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன், கன்வர்ஸ்லி ஒருவேளை ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா ஸ்லோப் ஈக்குவல், ஸ்லோப் ஈக்குவலா இருந்தா ஆங்கிள்ஸும் கண்டிப்பா ஈக்குவல், அதுதான் கன்வர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், 2 non-vertical line with slope m1 and m2 are perpendicular. ஓகே, பெர்பெண்டிகுலருக்கு இங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்கடா. பெர்பெண்டிகுலர்னா 2 லைனோட ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணா -1க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ உனக்கு கொடுத்துருக்க ஆன்சர் 2 லைனுமே வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. அது எப்படி பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க? இங்க பாரு, பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகுமா? அப்ப இங்க என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? θ. இந்த சைடு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? 90 மைனஸ் θ தானே. ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது θனா இது 90 மைனஸ் θ இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இங்க எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இது, இந்த லைன் θ, செகண்ட் லைன் இது, இதோட இன்க்ளினேஷன் θ2. θ2ன்றது எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கும் மேம்? 90, இது ஃபுல்லா 180, 180 மைனஸ்
90 plus theta 1. இதுதானே உனக்கு theta 2. இந்த straight line linear pair இது இதில் இதை மைனஸ் பண்ணிட்டா அதான் theta 2 கிடைச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. M1 வந்து tan theta 1 இருந்து M2 வந்து tan theta 2 இருந்துச்சுன்னா உனக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகுது. அந்த ரெண்டு theta 1 theta 2 மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் -1 இருக்கும். அப்போ அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன்டா, ரெண்டோட ஸ்லோப்பும் ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஸ்லோப் அதோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்லோப் -2/3 இருக்கும். ஏன்னா இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு ஆன்சர் -1 கிடைக்கும் இல்லையா? ஸோ என்ன ஸ்லோப் கொடுத்துருந்தாலும் அதோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் எடுத்து நெகட்டிவ் சைன் போட்டுக்கும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு -1 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது நம்ம பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷனாக பார்த்துருக்கோம். ஸோ பேரலலுக்கு என்னது, ரெண்டு லைன் பேரலாக இருக்கணும்னா கண்டிப்பாக M1 is equal to M2 இருக்கணும். ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா அதோட ஸ்லோப்போட மல்டிபிள் is equal to -1 இருக்கும். அது கன்வர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஸ்லோப்போட மல்டிபிள் -1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு theta 1 is equal to tan theta 1 is equal to tan 90 minus theta 2 இருக்கும். இந்த வேல்யூ தான் நம்ம அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து எடுத்தோம். மேம் லீனியர் பேர் சொன்னீங்களா? ஸோ இந்த லீனியர் பேரில் இதை தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. L1 and L2 are two lines with well-defined slope M1 and M2. ஏன் well-defined slopeன்னு கொடுத்துருக்காங்கன்னா வெர்டிக்கலாக இருக்க லைனுக்கு and not defined. 90 டிகிரியாக இருந்தால் not defined. ஓகே, லிவி அப்பலோ ஹாய், எஸ் ஐ ஹோப் யூ காட் இட். ஸோ ரெண்டு பேரலல், ரெண்டு லைன் கொடுத்துட்டு அது பேரலல்னு கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு லைன் கொடுத்துட்டு அது பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருந்தா ரெண்டு ஸ்லோப்போட மல்டிபிள் ஈக்குவல் டு -1 இருக்கும். அதுதான் இப்போ வரைக்கும் ஸ்லோப் ஆஃப் த லைன் கண்டிஷனில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஹூஸ் இன்க்ளினேஷன் இஸ் 30 டிகிரி. இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுவோம் மேம்? M is equal to tan theta. இதுதான் கண்டிஷன் இல்லையா? ஸோ M is equal to tan theta. இதில் தீட்டான்றது தானே இன்க்ளினேஷன். சாஹி, யா ஹாய், எஸ் tan, that's right. So tan 30 degree is 1/√3. So உன்னோட ஆன்சர் 1/√3. That's right answer. Very good, Livy. You have given the right answer. Yes, Sahi also. Next one. So what is the inclination of the line when the slope is given? இங்கே M கொடுத்துட்டாங்க. மேம் M ஓட வேல்யூ √3. √3 is equal to tan theta னா இன்க்ளினேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டேபிள் நான் சொல்லியிருந்தேன். டேபிள் வேல்யூவில் எப்போ tan theta √3 இருக்கும்? 60 டிகிரின்ற போது. ஸோ theta is equal to 60 டிகிரி. இதை லேட்டாக வந்தவங்க நோட் பண்ணாதவங்க இந்த டேபிள் வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளினேஷனுக்கு இது தேவைப்படும். ஸோ இங்கே அந்த டேபிள் டேனோட வேல்யூ 0லேருந்து 180 வரைக்கும் எது வேணால் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 0 டிகிரிக்கு 0, 30 டிகிரிக்கு 1/√3 அண்ட் 45 டிகிரிக்கு 1, 60 டிகிரிக்கு √3, 90 டிகிரிக்கு இட்ஸ் நாட் டிஃபைன் அண்ட் 180க்கு 0. இதனால தான் டேனோட வேல்யூஸ். இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீ M வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டா வி ஹேவ் தி ஃபார்முலா என்னது? M is equal to, okay, you came, ma'am, I came this in area of quadrilateral. Area of quadrilateral நடத்த போதே வந்துட்டீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒரு டாபிக் பார்த்துருக்கு. நீங்கள் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்த்துருந்தீங்கனாலே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ட்ரையாங்கிள். சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, சரி, இப்போ ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு. எனக்கு ஃபார்முலா என்னது? M is equal to y2 minus y1 divide by x2 minus x1. நீ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க இங்கே எழுதிக்கோ. மேம் இது x1, y1, இது x2, y2. ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஆன்சர் கிடச்சிரும். எஸ் லிவி, யூ ஆர் ரைட். எஸ், x1 y1 x2 y2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்லோப் வேல்யூ சொல்லுங்கள் பார்ப்போம். மேம் 2 minus 1 divided by -3 minus of -6 is +6. அப்போ இங்கே உனக்கு என்ன கிடைக்கும்? 1/3. ஸோ என்னோட வேல்யூ ஆஃப் ஸ்லோப் வந்து 1/3 கிடைச்சிருக்கு. கரெக்டா? 1/3 வேல்யூ ஆஃப் ஸ்லோப் கரெக்டா? Plus plus 1/3. Yes, that's right. Very good.
ஸோ ஸ்லோப் 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு புரியுதா? ஒருவேளை தீட்டா கொடுத்துருந்தா இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தா m is equal to tan theta யூஸ் பண்ணு. இல்லை 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா m is equal to y2 minus y1 by x2 minus x1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் the line R passes through the point. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க and line S passes through again different 2 points. நம்ம என்ன சொல்லணும்னா லைன் ஆரும் லைன் எஸும் பர்பெண்டிகுலர்னு சொல்லணும். பர்பெண்டிகுலருக்கு கண்டிஷன் என்னது மேம்? 2 லைன் பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா எனக்கு கண்டிஷன் ரெண்டோட ஸ்லோப்போட மல்டிப்ளிகேஷன் -1 இருக்கும் இல்லையா? இதுதான் நோன் கண்டிஷன் தட் வி ஹேவ் லேர்ன்ட். டி பேரலலுக்கு தான் m1 m2 ஈக்குவல். பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்றதுக்கு அதோட ப்ராடக்ட் வந்து -1க்கு ஈக்குவல். எஸ், தட்ஸ் ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போறேன். 2 டிஃப்ரெண்ட் ஸ்லோப் ஃபைண்ட் பண்றதுனால m1 m2ன்னு எடுத்துக்கிறேன். எஸ், ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு இதுதான் என்னோட x1 y1 x2 y2 m1க்கு. அப்போ 8 minus 2 divided by 5 minus of -2 is +2 is equal to மேம் 8 minus 2 is 6 by 7. ஓகே, ஒரு ஸ்லோப் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணலாம் வாங்க. m2 is equal to 0 minus 7 divided by -2 minus of -8 is +8, that is -7 by 6. ஓகே, 2 ஸ்லோப்பு கிடைச்சிருச்சு. 2 ஸ்லோப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறோம். மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் -1 இருந்தா எஸ் இட் இஸ் பெர்பெண்டிகுலர், இல்லனா அது பெர்பெண்டிகுலர் கிடையாது. வெரி குட். ஸோ 6 by 7 into -7 by 6. மேம் 7 7 கேன்சல், இங்க -1 இருக்கும். 6 6 கேன்சல், ஆன்சர் -1. எஸ், எனக்கு -1 ஆன்சர் கிடைச்சதா? அதெல்லாம் நான் என்ன சொன்னேன்? எஸ் மேம், தே ஆர் பெர்பெண்டிகுலர். வெரி குட். அதெல்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு பெர்பெண்டிகுலருக்கும் ஒரு ஸ்லோப்புக்கு இன்னொரு ஸ்லோப் ரெசிப்ரோக்கல் அண்ட் நெகட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா அது உனக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதாவது சால்வ் பண்ணாம டேரக்டா சொல்றேன். இந்த வேல்யூ ரெசிப்ரோக்கல் எடுத்து மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் -1 தானே வரும். அப்போ எஸ் இட் இஸ் பெர்பெண்டிகுலர். த கிவன் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர். ஓகே ஓகே, செகண்ட் கொஸ்டின் சிமிலர் ஒன், பேரலலான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது 2 பேரலலான். பேரலல் கண்டிஷன் என்னது? m1 is equal to m2 இருக்கும். 2 ஸ்லோப் ஃபைண்ட் பண்றோம். 2 ஸ்லோப் ஈக்குவலா இருந்தா அது பேரலலோட கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் m1 ஃபைண்ட் பண்ணலாம் பாருங்க. m1 is equal to 4 minus of minus is plus 2 divided by x2 minus x1 is 12 minus 3. That is 6 by 9. 6 by 9 is 2 by 3. So 2 by 3. Okay. Next one find பண்றதுக்கு m2 find பண்றதுக்கு மேம் 2 minus of minus is plus. அப்போ 2 plus 2 and 12 minus 6. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4 by 6 கிடைக்கும். 4 by 6 2 by 3 தானே? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? மேம் உங்களுக்கு m1 வேல்யூ என்ன கிடைச்சதோ அதே தான் m2வும் கிடைச்சிருக்கு. அப்போ m1 equal to m2. அப்போ கொடுத்துருக்க 2 லைன் இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ஜாயின் பண்ண போற லைன் ஃபார்ம் ஆகுமா? அண்ட் செகண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போற லைன் ஃபார்ம் ஆகுமா? அது ரெண்டோட ஸ்லோப் வந்து உனக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப கண்டிப்பா ரெண்டுமே parallel-ஆ தான் இருக்கும். Yes, very good. You are right. Yes, Shahi and Livy both gave right answer. Next, collinearity check பண்ண சொல்லியிருக்காங்கடா. So இந்த டாபிக் ஆரம்பிக்க போது வந்து நான் கொலினியர்னு எப்படி வந்து செக் பண்ணியிருப்பேன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணியிருப்பேன். இன்னொரு வே இருக்கு. இந்த சாப்டர்ல 2 வேஸ்ல நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் கொலினியாரிட்டி. உனக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருந்தாங்கன்னா நீ எந்த வே வேணா அதுல கொடுத்துருக்கதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல மேம் இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுக்கலனா யூ கேன் கோ வித் தேர் ஆர் 2 மெத்தட்ஸ். எது வேணா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இதோட ஏரியா அந்த 3 பாயிண்ட்க்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணு. ஆன்சர் 0 ஈக்குவல் இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் கொலினியர். செகண்ட் மெத்தட் எப்படின்னா மேம் நான் ஏபிசி 3 பாயிண்ட் இருக்கு. இதுல ஏபிக்கும் பிசிக்கும் நான் ஏபிக்கும் பிசிக்கும் நான் ஸ்லோப் ஃபைண்ட் பண்றேன். ஒருவேளை ஸ்லோப் சேமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பேரலல் தானே. பேரலலா இருந்தா மட்டும் தான் ஸ்லோப் சேமா இருக்குமா? மேம் கோஇன்சிடென்ட் லைனுக்கும் ஸ்லோப் சேமா தானே இருக்கும். அப்போ அதே கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ணலாமா? மேம் ஏபிக்கும் பிசிக்கும் தனித்தனியா ஸ்லோப் ஃபைண்ட் பண்றேன். 2 ஸ்லோப்பும் சேமா இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் கொலினியர். ஸோ அந்த மெத்தட் தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். இங்க பாரு ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றேன். சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி? Slope of AB is equal to y2 minus 1 minus y1 minus 5 divided by x2 minus x1. So minus 6 by 8. என்னோட ஆன்சர் minus 3 by 4 கிடைச்சது. உங்களுக்கும் minus 3 by 4 கிடைச்சதா? செக் பண்ணுங்க. செகண்ட் நான் ஸ்லோப் ஆஃப்
BC find பண்றேன். So slope of BC ன்றப்போ 2 minus of minus is plus by 1 plus 1 and 2 minus 6. Ma'am 3 by minus 4 கிடைக்குது. 3 by minus 4 is equivalent to minus 3 by 4 தானே, ரெண்டுமே ஈக்குவல் தானே. இதோட simplest form minus 3 by 4. ஏன்னா simplest formல negative sign denominatorல இருக்கக்கூடாது, அது மேலே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா into minus 1 by minus 1 ஈக்குவலண்ட்டாக மாற்றிட்டேன். எஸ் மேம், ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போது ரெண்டு ஸ்லோப்பும் எனக்கு சேமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது கொலினியர் தான். ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் சேமாக இருக்கிறதுனால எஸ் இட் இஸ் கொலினியர். கிளியரா? ஸோ கொலினியாரிட்டி ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸில் ஃபைண்ட் பண்ணலாம், யூசிங் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா அண்ட் ஹியர் யூசிங் ஸ்லோப் ஆஃப் the given 3 points. அதுலேருந்து 2 lines ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம். now check AC. ஏசியும் செக் பண்ண முடியும்ப்பா, ஆனால் இது ரெண்டு எடுத்தாலே போதும்ல. ஸோ ஏசி செக் பண்ணி பாருங்கள், சேம் வேல்யூ வருதான்னு பாருங்கள். do we have to check that also? okay, AC யோடது எடுக்கலாம். AC யோட ஸ்லோப் y2 minus y1, that is 2 minus 5 divided by 2 plus 4, that is minus 3 by, oh I am getting 6, இல்லை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? AC 2 minus 4 இல்லை minus 2, 2 minus of minus is plus 2, that is 4. ஸோ அந்த வேல்யூ minus 3 by 4 கிடைக்குது. ஓகே, நீ ரெண்டு செக் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு லைனில் மேம் ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்கு, இது ஏ, இது பி, இது சி. நான் ஏபியும் ஏசியும் ஒரே ஸ்லோப்புன்னு சொல்லிட்டேன். அப்போ அது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வரப்போகுது. அது அஃப்கோர்ஸ் ஏசிக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா ஏபிக்கு என்ன ஸ்லோப்போ அதே தான் பிசிக்கு இருக்கும், பிசிக்கு என்ன ஸ்லோப்போ அதே தான் ஏசிக்கு இருக்கும். யூ ஆர் ரைட். ஓகே, நெக்ஸ்ட். Prove analytically that the line segment joining the midpoint of two sides of the triangle is parallel to the third side and equal to half of the length. இது midpoint theorem னு ஒன்று triangles நம்ம படிச்சிருப்போம்ப்பா. midpoint theorem னா என்னன்னா, நான் ஒரு triangle எடுக்கிறேன். ஸோ ஒரு triangleல ஓகே நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன், அதோட மிட் பாயிண்ட்ஸ்னு. ஸோ அந்த ட்ரையாங்கிளை வந்து நான் எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிறேன். அந்த 2 பாயிண்ட் மிட் பாயிண்ட்டை எஸ் அண்ட் டின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 குவாடினேட்ஸ் தான் தெரியும். இது என்னது? ஏ கமா பி, இது சி கமா டி அண்ட் இது இ கமா எஃப். ஸோ இந்த ஏ எக்ஸ் ஒய் ஜெட்டோட குவாடினேட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன சொல்ல போறேன்னா, இந்த மிட் பாயிண்ட்ஸ்னு எடுத்துருக்கோம்ல எஸ் அண்ட் டி, இங்கே பாருங்க. ப்ரூவ் தட் அனலிட்டிக்கலி த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ சைட், எக்ஸ் ஒய்யோட மிட் பாயிண்ட் எக்ஸ் இசட்டோட மிட் பாயிண்ட், இதை ஜாயின் பண்ணுற இந்த லைன், அதாவது எஸ்டி ஒய் இசட்டுக்கு பேரலல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எஸ்டி இஸ் பேரலல் டு ஒய் இசட். நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் யூசிங் ஸ்லோப் கண்டிஷன். மேம் இது ரெண்டோட ஸ்லோப்பும் சேம்னு சொன்னால் எஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, உனக்கு தேர்ட் சைடு இருக்குல்ல, தேர்ட் சைடோட ஹாஃப் தான் இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேரலல்னு ப்ரூவ் பண்ணோம். பேரலல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஸ்ஸுக்கும் டீக்கும் எனக்கு வேல்யூ வேணும் இல்லையா? இது உன் புக்கில் இருக்க எக்ஸாம்பிளில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன்னா இது ஒரு தியரம் டெரிவேஷன் மாதிரி. இது உனக்கு எக்ஸாம்பிள் அப்படியே கேட்கலாம். மேம் டயக்ராம் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து பார்த்துட்டு போல, நியூமரிக்கல்ஸும் இல்லை, கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான டாபிக் இது. எப்படின்னு பார்க்கலாம் பாரு. இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபார்முலாஸ் தான் ரீகால் பண்ணேன். மிட் பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா இதெல்லாம் ரீகால் பண்ணனா அதை இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எஸ்ன்றது மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. எதோட மிட் பாயிண்ட்? எக்ஸ் ஒய்யோட மிட் பாயிண்டா? So midpoint of xy midpoint formula யூஸ் பண்ணிக்கோங்க. மேம் midpoint formula படி எனக்கு a plus c by 2, b plus d by 2. So a plus c by 2. midpoint எப்படி ஃபைண்ட் பண்றோம்? x coordinate plus x coordinate divide by 2, y coordinate by y coordinate. Yes, very good, that's right. So b plus d by 2. ஓகே, நான் வந்து அதாவது பாயிண்ட் எஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் பாயிண்ட் எஸ் இல்லையா? நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் இசட். எக்ஸ் இசட்டோட மிட் பாயிண்ட் என்னது மேம்? டீன்ற குவாடினேட் தான் ஃபைண்ட் பண்றோம். அதோட வேல்யூ வந்து a plus e by 2, b plus f by 2. ஓகே, மிட் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது எதுக்கு எடுத்திருக்கோம் மேம்? நான் இப்போ வந்து எஸ்டியும் ஒய் இசட்டும் பேரலல்னு சொல்லணும். எப்படி பேரலல் சொல்லுவேன்? ரெண்டுமே
ஸ்லோப் ஈக்குவலாக இருந்தால் பேரலா? ஸோ தனித்தனியாக ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணலாம். இதோட ஸ்லோப்பை நான் m1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ m1 அதாவது ஸ்லோப் ஆஃப் st. ஸோ ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? y2 minus y1. ஸோ y2ன்றது b plus f by 2 minus y1 is b plus d by 2 whole divide by x2 minus x1. x2 ஓட வேல்யூ என்னது? a plus e by 2 minus a plus c by 2. இது பார்க்க போது பெருசா இருக்கும்டா. ஆனா இது பாரு b plus f minus of b plus d. அப்ப இந்த மைனஸ் ரெண்டுத்துக்கும் காமனா போகுது. இந்த plus b minus b போயிட்டு f minus d மட்டும் இருக்குமா? இங்க பாருங்க f minus d by 2 whole divide by. அதே மாதிரி டினாமினேட்ல மேம் a plus e இங்க மைனஸ் காமனா இருக்கு. அப்பனா இந்த ரெண்டு டேர்முக்கும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் a மைனஸ் c இருக்கும். a மைனஸ் a 0 ஆயிடும். e மைனஸ் c மட்டும் தான் இருக்கும். ஸோ e மைனஸ் c by 2. ஸோ இதை நீ எப்படி எழுதலாம் மேம்? இந்த e மைனஸ் c by 2 ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2 by e மைனஸ் c ஆகும். அப்போ f மைனஸ் d by 2 into 2 by e மைனஸ் c. 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்குது f மைனஸ் d by e மைனஸ் c. சரி, இது என்னது? m1. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண m1 வேல்யூ இது. ஓகே, m2 என்னது? ஸ்லோப் ஆஃப் yz ஃபைண்ட் பண்ணுமா? அது டைரக்டா இங்க இருந்தே ஃபைண்ட் பண்ணிரலாம்ல. m2 is x2f minus y2f y1 is d divided by e is x1. So x2 divided by c. இது ரெண்டும் சேம் தானடா. m1 என்னவோ அதுதானே m2வும். அப்போ ரெண்டு ஸ்லோப்பும் சேமா இருக்குன்னா கண்டிப்பா such that since m1 is equal to m2 st is parallel to yz ன்னு சொல்லிரலாமா? ஓகே, இப்பதான் ஒரு பார்ட் ஆஃப் த क्वेश्चन முடிச்சிருக்கோம். that the triangle is parallel to the third side. triangle அந்த சைடு வந்து parallel to third side இருக்கும். எஸ், அதோட ஹாஃபா இருக்கும்னு சொல்ல சொன்னாங்க. எதோட ஹாஃப்? yz ஓட ஹாஃப் தான் st ன்னு சொல்ல சொன்னாங்க. அப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் தனியா ஃபைண்ட் பண்ணணுமா? st ஓட டிஸ்டன்ஸ். ஸோ st ஓட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு நான் s குவாடினேட்டிவ் t குவாடினேட்டிவ் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். s என்னது மேம்? a plus c by 2 கமா b plus d by 2. b plus d by 2 and t ன்ற coordinate வந்து a plus e a plus e b plus f. a plus e by 2 b plus f by 2. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கடா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ரெண்டு கோஆர்டினேட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது மேம்? d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். டிஸ்டன்ஸ் ஆஃப் st தான் ஃபைண்ட் பண்றேன். அப்ப ரூட் ஆஃப் x2 இது x1 இது y1 இது x2 அது y2. அப்ப x2 ஓட வேல்யூ a plus e by 2 minus x1 ஓட வேல்யூ a plus c. அப்ப நான் எப்படி எழுதலாம்? a இந்த மைனஸ் காமனா இருக்கறனால நான் ஒரே டினாமினேட்டரா எழுதிக்கிறேன். மைனஸ் a மைனஸ் c ன்னு எழுதலாமா? the whole square plus y2 ஓட வேல்யூ மேம் b plus f by 2 minus b minus c by 2 the whole square. இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? இது எப்படி எழுதியிருக்கேன்னா மேம் x2 minus x1 ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் சேம் மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸை x2 x1ல இருக்க ரெண்டு வேல்யூ கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க மேம். இந்த வேல்யூல a மைனஸ் a போயிடும். எனக்கு ரிமைனிங் இருக்குது ரூட் ஆஃப் e மைனஸ் c by 2 the whole square. இங்க b யும் மைனஸ் b யும் போயிடும். f minus d by 2 the whole square. டே, இது வேரியபிள்ஸ், இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணாத. ஆனா 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் 4. அப்ப ரெண்டுத்துலயுமே டினாமினேட்டர் எப்படி இருக்கு மேம்? ரூட் ஆஃப் e minus c the whole square by 4 plus f minus d the whole square by 4. ஸோ ரெண்டுத்துல இருந்து காமனா 1/4 எடுக்கலாமா? ரூட் ஆஃப் 1/4 1/2 அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு 1/2 காமனா எடுத்துட்டேன். அப்ப ரிமைனிங் இருக்க வேல்யூ என்னது? e minus c the whole square plus f minus d the whole square. ஸோ இதுதான் உன்னோட டிஸ்டன்ஸ் ஆஃப் st. st ஓட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ப்ரூவ் பண்ண வேண்டியது மேம் இந்த yz ஓட டிஸ்டன்ஸோட ஹாஃப் தான் அதுன்னு சொல்லணும். அப்போ yz ஓட டிஸ்டன்ஸ் தனியா ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ y வந்து cd ef
ஸோ இது y, இது z. இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். d2ன்னு எடுத்துக்கிறேன் நான். இது என்னோட d1. ஸோ அந்த d1 தான் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். d2ன்றது இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, ஸோ x2 minus x1னா மேம் e minus c the whole square plus f minus d the whole square. இது ரெண்டும் சேம் தானே, ஹாஃப் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்பனா என்னது, டிஸ்டன்ஸ் 2 ஓட ஹாஃப் தான் டிஸ்டன்ஸ் 1 இல்லையா மேம்? டிஸ்டன்ஸ் 2 என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணா அதான் டிஸ்டன்ஸ் 1. மேம் டிஸ்டன்ஸ் 2ன்றது என்னது, டிஸ்டன்ஸ் 2ன்றது yz. yz ஓட ஹாஃப் தான் உனக்கு st. அப்போ அதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க உனக்கு. yz ஓட வேல்யூவோட ஹாஃப் இந்த சைடு என்ன இருக்கோ அதோட ஹாஃப் வேல்யூ தான் st இருக்கும். Yes, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Yes, that's right answer. So distance formula அதுதான். So இதுதான் உன்னோட proof. First parallelனு prove பண்ணியிருக்கோம் slope condition வச்சு. Then அந்த distance prove பண்றதுக்கு distance formulaவை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். Slope find பண்றதுக்கு s and t க்கு midpoint formula யூஸ் பண்ணியிருக்கேன். Midpoint formula யூஸ் பண்ணி st find பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் slope condition st ஓட slope yz ஓட slope தனித்தனியா find பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் இது கிளியரா? சொல்லுங்க பாப்போம். லிசன் பண்ணிருக்க எல்லாரும் இந்த கான்செப்ட் கிளியராடா? ரொம்ப சிம்பிளான சம் அண்ட் இம்பார்ட்டன்டான சம் எக்ஸாமுக்கு. ஓகே, சரி, மூவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் பாரு, கிளியர் இல்ல, கிளியர் இல்லையா? ஓகே, கிளியர் இல்லைன்ற வைக்க புரியுது. கூமாப்பட்டி வாட்டர் மேம்னா டே அதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டா, ட்ரெண்டே போயிடுச்சு. இன்னும் அதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கு, புதுசா சொல்லுங்க சரியா? சரி, லீனியர் ஈக்குவேஷன்னா எக்ஸோட பவர், வேரியபிளோட பவர் 1 இருந்தா லீனியர் ஈக்குவேஷன். இங்க 2 வேரியபிள் இருக்கு, xyன்னு 2 வேரியபிள் இருக்கு. ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். ax plus by plus c equal to 0. ஓகேயா? இதுல a b c லாம் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ். a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் என்ன வேணா எடுக்கலாம், பட் ரெண்டுமே ஒரே டைம்ல 0வா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் கண்டிஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ ஆக்சிஸ்ல இது எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்க பாயிண்ட் என்னன்னு டிஃபைன் பண்ணுவோம் மேம்? இந்த பாயிண்ட் 1,0. இங்க ஒரு பாயிண்ட் இருந்தா 2,0 இல்லையா? இதே y ஆக்சிஸ் மேல இருந்துச்சுன்னா மேம் y ஆக்சிஸ் மேல 0,1 0,2 இதுதான் கண்டிஷன். எஸ் ஆர் நோ மேம்? எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருந்தா y 0வா இருக்கு, y ஆக்சிஸ் மேல இருந்தா x 0வா இருக்கு. m is equal to minus b by a. இருடா அந்த கான்செப்ட் வருவேன். எஸ் எஸ். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. see here. So the x axis and y axis together known as coordinate axis. X coordinate of every point on x coordinate ன்றது என்னது மேம்? இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, y ஆக்சிஸ்ல x coordinate எப்பவுமே 0வா தான் இருக்கும். ஏன்னா இது 0 விட்டு மூவே ஆகல. 0,1 0,2 0,3. இதே நீ நெகட்டிவ் வந்தனா 0,-1 0,-2 0,-3 அப்படின்ற வேல்யூ தான் போகும். அதே மாதிரி நீ x ஆக்சிஸ்க்கு சொல்லலாமா? பாயிண்ட் ஆன் x ஆக்சிஸ் எப்படி இருக்கும் மேம்? பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய்யோட வேல்யூ எப்பவுமே 0வா தான் இருக்கும். அதுதான் இங்க உனக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ல. நெக்ஸ்ட் பேரலலா இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோடா மேம். எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட்னா கண்டிப்பா அங்க y 0 இல்லையா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா ஒரு லைன்னா அப்பவுமே உனக்கு வேல்யூ ஆஃப் y வந்து என்னன்னு சேஞ்ச் ஆகும்னு பாரு மேம். வேல்யூ ஆஃப் y என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு இங்க இருந்து, இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். இங்க இருந்து y-யோட வேல்யூ ஒரு 2 சென்டிமீட்டரா, இது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஸோ ஸ்டாண்டர்டா 2 தான் இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ல லைன் parallel to x axis. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைன் இருந்துச்சுன்னா அது y equal to b ன்னு சொல்றோம். b can be any constant. ஓகே, b யோட வேல்யூ என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஈவன் 0வா இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா நெகட்டிவ், அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். அதான் இங்க பாரு, இன் தி எக்ஸ் ஆக்சிஸ் இட்செல்ஃப் b equal to 0. இஃப் வேல்யூ ஆஃப் b is positive அது உனக்கு மேல இருக்கும், இட் வில் பி above. இதே அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா இட் வில் பி பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸ்.
இது நான் x axis சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்க y axis சொல்லுங்க பாப்போம். மேம் y axis க்கு parallel ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் x is equal to a. a can be any number. இந்த a equal to 0வா இருந்துச்சுன்னா உனக்கு அது y axis மேலேயே இருக்கு. a ஓட வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோ லைனை parallel-ஆ. எஸ், ஒருவேளை a ஓட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா parallel-ஆ இருக்கும், ஆனா நெகட்டிவ் சைடுல இருக்கும். அதுதான் உனக்கு இங்க கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ். See here. If it is positive, negative and equal to 0. Okay. Next, we are going to write equations of line. ஏன்னா இப்போ நமக்கு parallel-ஆ x axis parallel-ஆ இருந்தா எப்படி இருக்கும் equation of line, y axis க்கு parallel-ஆ இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இங்க பாருங்க, find the equation of straight line passing through this point. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5,7. ஆனா அது parallel to x axis னு சொல்லியிருக்காங்க. Parallel to x axis னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? மேம் x axis க்கு parallel-னா y equal to b. ஓகே, இங்க y ஓட கோஆர்டினேட் தான் கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ y ஓட வேல்யூ 7-ஆ? So can I write y equal to 7? So இதுதான் parallel to x axis. இந்த பாயிண்ட்ல பாஸ் பண்ணி போகும், ஆனா parallel to x axis-ஆ இருக்கும்னா y equal to 7 தான் உன்னோட கண்டிஷன். இதே மாதிரி x axis சொல்ல சொன்னா மேம் parallel to y axis. So இதே மாதிரி y axis சொல்ல சொன்னா parallel to y axis னா x is equal to a. இங்க x ஓட வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க, அப்ப x equal to 5ன்றது தான் உன்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். கிளியரா மேம்? எஸ், y minus 7. டே இதை ரீரைட் பண்ணி எழுதியிருக்காங்க, நீ சொல்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல சொல்ற, தட்ஸ் ரைட். ஸோ y இங்க ஈக்குவல் டு 7 இருக்குது, அந்த சைட் போச்சுன்னா -7 ஈக்குவல் டு 0. x minus 5 equal to 0. So that's right. Just a minute. Okay, so next one, slope intercept form பார்க்க போறோம். So different forms இருக்கு. நம்ம next இருக்க 4 forms ஒரு குட்டி break அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 minutes break எடுத்துக்கோங்க. Okay, so see you back in 5 minutes.
ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம்? parallel to x-axis y-axis equation எப்படி இருக்கும்னு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு உனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து ax plus by plus c equal to 0 தான். இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி எழுதலாமா? y equal to இன் டேர்ம்ஸ் ஆஃப் y எழுதலாமா? ஸோ y equal to என்ன பண்றோம் பாரு, c இந்த சைடு மூவ் பண்ணிட்டனா மைனஸ் c ஆகும் and ax இந்த சைடு மூவ் பண்ணா மைனஸ் ax ஆகும். ஸோ டிவைடட் பை b பண்ணா இந்த ஃபார்ம் கிடைக்கும். மேம் மைனஸ் சைன்லாம் இல்ல, இங்க உனக்கு ஜெனரல் ஃபார்மா கொடுத்துருக்காங்க y equal to mx plus c. இந்த y equal to ஒரு ஈக்குவேஷனை y equal to mx plus c ஃபார்ம்ல எழுதுனா x ஓட கோஎஃபிஷியன்ட் m. m ன்றது என்னது? ஸ்லோப் அண்ட் c ன்றது இங்க y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்னா என்னன்னு நம்ம கிராஃப்ல பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஸோ x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இருக்கு, ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த லைன் உனக்கு இதுதான் தீட்டா, இது இன்க்ளினேஷன், ஸ்லோப் ஃபைண்ட் பண்றோம் அதெல்லாம் சொன்னோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த லைன் எப்படியாவது உனக்கு y ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுமா? ஸோ அதை தான் y இன்டர்செப்ட்னு சொல்லுவோம், அதுதான் c. ஸோ வேல்யூ ஆஃப் c இஸ் y இன்டர்செப்ட் and slope இந்த theta define பண்ணுது. So y equal to mx plus c ல இந்த m ஓட value slope and c ஓட value y intercept. Clear? So if the line with the slope m where m is not equal to 0, slope வந்து 0 மட்டும் இருக்க கூடாது, அப்போ x intercept வந்து d ல மேக் பண்ணும். அததான் இங்க straight line equationல உனக்கு கொடுத்திருக்காங்க. Okay, and y equal to mx represent a straight line with slope m and passing through the origin. ஒருவேளை originல பாஸ் பண்ணி போனா y ஓட intercept value 0 தானே, அப்ப y equal to mx plus c ல c ஓட value 0. So y equal to mx மட்டும் தான் இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஓகே, சரி. Find the equation of straight line whose slope and intercept is given. Intercept னா என்னது? y intercept கொடுத்திருக்காங்க. So இங்க பாருங்க, equation of line y equal to mx plus c, இதுல m ஓட value 5, slope வந்து 5. அப்ப first one y equal to 5x, c ஓட value அதோ y intercept ஓட value minus 9. so இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். இது நீ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் மாத்தி எழுதலாம். 5x y இந்த சைடு வந்துச்சுனா minus y minus 9 equal to 0. so இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். ஓகே, இங்க m ஓட வேல்யூ டைரக்டா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தனா இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன் 45 டிகிரி. ஸோ இன்க்ளினேஷன் 45 டிகிரியா இருந்துச்சுன்னா நம்ம தீட்டா 45 டிகிரி, தீட்டால இருந்து m ஃபைண்ட் பண்ணலாமா? m is equal to tan 45. tan 45 ஓட வேல்யூ 1. அப்ப m ஓட வேல்யூ 1. ஸோ இதுல y is equal to 1 into x plus c ஓட வேல்யூ y intercept 11 கொடுத்துருக்காங்களா? ஸோ x minus y plus 11 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் வித் ஸ்லோப் 1 and y intercept 11. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் 1 ஆவும் y intercept 11 ஆவும் தான் அந்த ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்லோப்பும் y intercept கொடுத்திருந்தா அந்த ஃபார்மை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு தேவையான கண்டிஷன் எம்மும் சியும் மட்டும் தெரிஞ்சா போதும், y equal to mx c ல சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாம். Next one, calculate the slope and y intercept of the line. இப்போ லைனை கொடுத்துட்டு நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி தனித்தனியா m-உம் c-யும் கொடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்க நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்றது? கொடுத்திருக்க ஈக்குவேஷனை y மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோ, மத்ததெல்லாம் இன்னொரு சைடு மூவ் பண்ணிக்கோ. ஸோ இதில் பாரு, நான் -7y அந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 8x plus 6 is equal to plus 7y. ஓகே, ஸோ இதில் y equal to ஈக்குவேஷன் என்னது? y equal to mx plus c தான் இருக்கணும். ஸோ y மட்டும் இந்த சைடு வச்சுக்கோ, மற்ற டேர்ம்லாம் அந்த சைடு மூவ் பண்ணணும். இப்போ y is equal to 8x plus 6 whole divide by 7, that is 8 by 7x plus 6 by 7. ஸோ இதுதான் உன்னோட ஈக்குவேஷனாக இருக்கும். இப்போ இதை கம்பேர் பண்ணால் m வேல்யூ c வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? ஸோ வேல்யூ ஆஃப் m என்னது? மேம் வேல்யூ ஆஃப் m is equal to 8 by 7 and value of
C is equal to 6/7. So M and C value தான் கேட்டிருந்தாங்க. What is the slope and y-intercept? Okay, so next one, point slope form. So ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது? இதுக்கு முன்னாடி ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்துருந்தாங்க, நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். அண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை பாயிண்ட் கொடுத்துட்டு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்ல எழுத சொன்னாங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்க மேம், பாயிண்ட் கொடுத்தாலே நான் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிடுவேன் இல்லையா? m is equal to y2 minus y1 by x2 minus x1. இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஈக்குவேஷனில் நான் எழுத போது இங்கே பாருங்க, y minus y1 is equal to m into x minus x1. ஏன்னா ஈக்குவேஷனில் y and x வேரியபிள் இருக்குல்ல, ஸோ இதே ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்காங்கடா. y equal to mx plus c-ல இந்த plus c எடுத்துரு மேம். இது பாயிண்டாக கொடுக்க போது y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஃபார்ம்ல எழுதலாமா? ஸோ இதில் எம்மோட வேல்யூ 2 பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்லோப் நான் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்ல. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே பாரு, y minus y1 plus m into x minus x1 is point slope form. இந்த ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோ, டாபிக் போட்டு ஒவ்வொரு ஃபார்மும் நோட் பண்ணிக்கோங்க. சம்ஸில் நீ தான் ஐடென்டிஃபை பண்ண போகிற எதை யூஸ் பண்ண போகிறோன்னு. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஓகே, இந்த டாபிக் தான். த்ரூ த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மா ஃபைண்ட் பண்ணலாமா மேம்? ஸ்லோப்புன்றது m and பாயிண்ட்ன்றது இங்கே 3n minus 4. ஸோ x1, y1. ஸோ இதோட ஃபார்ம் என்ன சொன்னீங்க? y minus y1 is equal to m into x minus x1. சப்போஸ் ரெண்டு பாயிண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே m அந்த ஃபார்ம்ல y2 minus y1 by x2 minus x1 யூஸ் பண்ணி m ஃபைண்ட் பண்ணியிருப்பேன். டேரெக்டாக ஸ்லோப்பே கொடுத்தாச்சு, இப்போ சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். நம் y1 ஓட வேல்யூ -4, ஸோ +4 is equal to -4 +4 ஆயிடுச்சு. m ஓட வேல்யூ -5/7 and x -3 ஆச்சா? இப்போ ஈக்குவேஷனா மாத்தணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வாங்க. 7y + 4 is equal to -5 x -3. so 7 multiply பண்ணலாம். 7y plus 7 4s are 28 is equal to -5x plus 15. bring all to a side. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ax plus by plus c equal to 0 இந்த ஃபார்ம்ல இருக்கணும். அப்போ -5x இந்த சைடு வந்துச்சுன்னா +5x, 5x plus 7y, 28 minus 15, 28 minus 15 னா 13. இது நெகட்டிவ்ல வரப்போது, இங்கே இது பாசிட்டிவ் ஆயிடும், is equal to 0. ஸோ உன்னோட ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார் த கிவன் டேட்டா 5x plus 7y plus 13 equal to 0. பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் மேம்? ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் எழுதிட்டு ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா உனக்கு ஈக்குவேஷன் 5x plus 7y plus 13 equal to 0. டன்னா? சரி, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? So next one, find the equation of the line passing through the point A and perpendicular to the line 2,5 and 4,7. Okay, 2,5 4,7க்கு perpendicular-ஆ இருக்கணும் and அதில் பாஸ் ஆகி போகணும். அப்படி இருக்க லைன் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. perpendicular-க்கு நம்மக்கிட்ட இருக்க கண்டிஷன் என்னடா மேம்? ஸ்லோப் வந்து இதில் என்ன perpendicular வருதோ, இன்னொரு லைன் இதில் என்ன ஸ்லோப் வருதோ அதோட perpendicular எப்படி இருக்கணும் மேம்? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போது ஈக்குவல் டு -1 இருக்கணும். அதுதான் கண்டிஷன். நமக்கு அது மட்டும் தானே தெரியும், வேற ஏதாவது கண்டிஷன் தெரியுமா? ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிசி, இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தானே ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்லோப்பை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிருங்க. ஸோ இதுக்கான ஸ்லோப் ஐடென்டிஃபை பண்ணுவோமா? எஸ். ஸோ இது பி, இது சி. ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி என்னவா இருக்க போகுது? ஸ்லோப் ஆஃப் BC is equal to y2 minus y1 by x2 minus x1 பண்ண போறோம். So see here, 7 minus 5 divided by x2 minus x1 is 4 minus 2. That is 2/2 which is equal to 1. So இதோட ஸ்லோப் வந்து 1 ன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்டா. இப்போ இதுக்கு parallel இதுக்கு perpendicular-ஆ ஒரு லைன் வரைவேன். அந்த லைனோட ஸ்லோப் என்னவா இருக்கும் மேம்? இதோட ஸ்லோப் 1னா இதோட லைன் பர்பெண்டிகுலரா இருக்க லைன் இருக்க போற ஸ்லோப் வந்து -1. எதனால -1? இதை நான் m1 எடுத்துக்கிறேன். இன்னொரு லைனோட ஸ்லோப்பை
m2ன்னு எடுத்துக்கிறேன். பர்பெண்டிகுலர்னா m1 into m2 minus 1 இருக்கணும். இது 1னா அப்போ m2 ஓட வேல்யூ கண்டிப்பா -1 தான் இருக்கணும் இல்லையா? ஸோ ஸ்லோப் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நான் ஃபார்ம் பண்ண போற ஈக்குவேஷனோட ஸ்லோப் இதுதான். நான் ஃபார்ம் பண்ண போற ஈக்குவேஷனோட ஸ்லோப் என்னது? -1. ஸோ -1 இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணும். நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். மேம் பாயிண்ட் இங்கே இருக்கு, இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகி போகணும், இதுதான் ஸ்லோப்பாக இருக்கணும். ஸோ ஃபார்ம்ல பாரு, y minus y1 is equal to m into x minus x1. மேம் y minus y1 னா y minus 4 is equal to -1 into x minus x1 ஓட வேல்யூ 1. So y minus 4 is equal to minus x plus 1. So எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தா x plus y plus 1 இந்த சைடு வந்தா -1. So -4 minus 1 is -5. So that's your equation. X plus y minus 5 equal to 0. Clear? So next நம்ம பார்க்க போறது 2 points form. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, எப்படி சால்வ் பண்றது? 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இங்க ஸ்லோப் கொடுக்கலன்னு அர்த்தம். நான் சொன்னேன்ல 2 பாயிண்ட் கொடுத்திருந்தா ஸ்லோப் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஓகேயா? அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்ல என்ன பண்ணிருப்ப? மேம் ஒரு பாயிண்ட் இருக்கு, x1 y1 இருக்கு. ஓகே, இங்க எதை x1 y1 எடுக்கறியோ அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. ஆக்சுவலி இது இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்ம் தான். மேம் y minus y1 is equal to m into x minus x1. இது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். இதுல இந்த ஸ்லோப் இருக்குல்ல, இந்த m வேல்யூ, இந்த m வேல்யூவை 2 பாயிண்டா கொடுத்திருந்தா என்னால ஃபைண்ட் பண்ண முடியும்ல, அதை தான் ரீப்ளேஸ் பண்ணி இங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ண முடியுமா? ஸோ இங்க பாருங்க, கொஸ்டின் பாரு, 2 buildings of different height are located at opposite side of each other. So 2 பில்டிங் இருக்கு, 2 different height, இந்த சைடு ஒன்று இருக்கு, அந்த சைடு ஒன்று இருக்கு, 2 different sidesல இருக்கு. ஓகே, so if a heavy rod is attached joining the terrace of the building forms 6,10 and 14,12, find the equation of the rod of the building. So 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, equation of the line எழுத சொல்லியிருக்காங்க. 2 point form, 2 point form ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 point formன்றது மேம் y minus y1 is equal to y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. So இதுதான் ஃபார்ம். ஓகே, இதுல இதை நோட் பண்ணிக்கோங்க மேம், இது x1 y1, இது x2 y2. ஆனா இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண போறேன். என்னது? ஸ்லோப். ஸ்லோப்ன்றது மேம் m is equal to y2 minus y1. அப்பனா 12 minus 10 divided by 14 minus 6. So that is 2 by 14 minus 6 is 8. That is 1 by 4. Correcta? Yes, 1 by 4. So m find பண்ணியாச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணா மேம் y minus y1 ஓட வேல்யூ 10 is equal to 1 by 4 into x minus x1 ஓட வேல்யூ 6. So இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கிடைச்சிடும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாரு மேம், 4 இன்சைட் மல்டிப்ளை வந்துச்சுன்னா 4 into y minus 10 is equal to x minus 6. So 4y minus 40 is equal to x minus 6. So எல்லாத்தையும் ஒரே சைடு மூவ் பண்ணிட்டேன்னா x minus 4y minus 6 plus 40 equal to 0. So x minus 4y minus 6 plus 40ன்றது plus 34. So plus 34 equal to 0. இதுதான் உன்னோட equation of the line for the given 2 points. 2 point formல கொடுத்திருந்தா இப்படி தான் சால்வ் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 point formல எனக்கு ஸ்லோப் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். 2 பாயிண்ட்டையும் வச்சு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸ்லோப் ஐடென்டிஃபை பண்ணிட்டு 2 point formல x1 y1 அண்ட் ஸ்லோப்போட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும், உனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கிடைச்சிடும். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணாதீங்க, சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். ax plus dy plus c is equal to 0. இந்த ஃபார்ம்ல கண்டிப்பா எழுதி இருக்கணும். ஓகே,
So next one. So intercept form. Intercept form na actually இது தாண்டா general form. இதுல நான் இந்த A and B தான் intercept னு சொல்றோம். Okay? So first இது பாருங்க, we can find the equation of a line whose intercepts are A and B on the coordinate axis. So ஒரு line இருந்துச்சுனா அது x axis ஏதோ ஒரு பாயிண்ட்லயும் y axis ஏதோ ஒரு பாயிண்ட்லயும் மீட் பண்ணுமா? So இத தான் intercepts னு சொல்றோம். A and B. So அப்படி இருக்க ஃபார்மை x by a plus y by b equal to 1 இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க டயக்ராம்ல மேம் இது ஒரு லைன் PQன்றது ஒரு லைன், x ஆக்சிஸ்ல a தான் இன்டர்செப்ட், y ஆக்சிஸ்ல b தான் இன்டர்செப்ட். அப்படின்னா மேம் இங்க 16 ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன்ல 17 அங்க 12. ஸோ இதை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? x by a இன்டர்செப்ட் வந்து 17 plus y by b இன்டர்செப்ட் வந்து 12 இது ஈக்குவல் டு 1. இதுதான் என்னோட கண்டிஷன் ஃபார் தி ஸ்ட்ரெயிட் லைன். இதை இன்னும் சிம்பிளிஃபையும் பண்ணலாம்ல, நம்ம எல்சிஎம் எடுத்துட்டு ax plus by plus c equal to 0 ஃபார்ம்ல எழுதிடுவேன். இதுதான் உனக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, இவ்வளோதான். இங்கே வேல்யூ 2 கொடுத்துட்டா ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் சம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் விச் passes through 5,7 and make intercept on the axis equal in magnitude but different opposite in sign. So இதோட intercepts எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. x axisல a மேக் பண்ணுச்சுனா உனக்கு y axisல magnitudeல சேம், அங்கேயும் a தான் டிஸ்டன்ஸ், ஆனா சைன் வேற இருக்கு, அப்போ மைனஸ் a. ஸோ a ஓட வேல்யூ a தான், b ஓட வேல்யூ மைனஸ் a. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் எழுதிக்கோங்க, x by a plus y by b equal to 1. இதுல x by a y by bன்ற போது மேம் ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ எடுக்கணும் நான், அப்போ மைனஸ் y by a equal to 1 இல்லையா? ஏன்னா b ஓட வேல்யூ மைனஸ் ஏ எடுக்க போது மைனஸ் அண்ட் பிளஸ் வில் பிகம் மைனஸ். இப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? x minus y equal to a. இதுதான் என்னோட ஃபார்ம். ஓகே, இங்கே நான் ஏவை தானே ஃபைன் பண்ணணும், ஏன்னா ஃபைன் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஃபைன் பண்ணால் தான் ஈக்குவேஷன் எழுத முடியும். எக்ஸ் ஒய் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்களே 2 பாயிண்ட். மேம் இந்த கோஆர்டினேட் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க, இதை சப்ஸ்டியூட் பண்ணு. 5 minus 7 is equal to a. இப்போ வேல்யூ ஆஃப் a வந்து minus 2 கிடைச்சதா? இப்போ இதை அகெயின் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கிடைச்சிடும். ஸோ x minus y is equal to minus 2. ஸோ x minus y plus 2 equal to 0. ஸோ இதுதான் உன்னோட ஈக்குவேஷன் ஆஃப் லைன். புரியுதா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் இங்கே இன்டர்செப்ட் வந்து எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்செப்ட் என்ன இருக்கோ இன்னொரு இன்டர்செப்ட் வந்து அதோட மேக்னிடியூடோட சேமாக இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி x minus y plus 2 equal to 0ன்றது இதோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த குவாடினேட் ஆக்சிஸில் என்ன இன்டர்செப்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் மேட், அதாவது ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. பை த லைன் இங்கே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு மேம்? எக்ஸ் பை ஏ, அதாவது இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருந்துச்சு? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போது ஆர்ஹெச்எஸ்ல 1 இருக்கணும். எனக்கு இங்கே என்ன இருக்குது? 4x minus 9y, அது அந்த சைட் கொண்டு போயிட்டுனா minus 36. இங்கே minus 36 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 1ஆ மாற்ற போகிறேன். எப்படி minus 36 1ஆ மாற்ற முடியும்? டிவைடட் பை minus 36 பண்ணலாமா? ஒரு ஈக்குவேஷனில் ஒரு சைடு எதை பண்ணுறியோ அதை இன்னொரு சைட்லேயும் பண்ணணும், அதான் பேலன்சிங். ஸோ நான் ரைட் ஹேண்ட் சைடில் டிவைட் பை minus 36 பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணும். அப்போ டிவைட் பை minus 36 த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன். 4 டிவைடட் பை minus 36 வந்து எனக்கு x பை மைனஸ் 4 டேபிளில் 9 டைம்ஸ் 9 அண்ட் மைனஸ் 9 டிவைட் பை minus 36ன்றப்போ இது ப்ளஸ் ஆகிடும். மேம் y பை 4 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்துருச்சா? ஸோ ஏவோட வேல்யூ -9 அண்ட் பியோட வேல்யூ 4. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேம்? எனக்கு இன்டர்செப்ட் ஃபார்மில் ஆர்ஹெச்எஸ் எப்பவுமே 1ஆக தான் இருக்குது. ஸோ ஆர்ஹெச்எஸ் 1 ஆகிற மாதிரி ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைட் கொண்டு போய் அந்த கான்ஸ்டன்ட் டேர்மாலாம் டிவைட் பண்ணால் ஐ ஜஸ்ட் காட் மை ஆன்சர். ஸோ வேல்யூ ஆஃப் ஏ இஸ் -9 அண்ட் பி இஸ் 4. கிளியரா? Okay, so next question.
A line makes positive intercepts on the coordinate axis. அதாவது A, B ரெண்டோட வேல்யூவும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். ஓகே, இந்த கொஸ்டின்ல எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும்னு இல்லை, ஏன்னா ஏபி வேல்யூ என்னவா வேணா இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னவா வேணா இருக்கலாம், இங்க பாசிட்டிவ் தான் மேக் பண்ணுது. அந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்குல்ல ஏபி, அதோட சம் 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் A plus B equal to 7. எதோட A plus B? நாம் இந்த ஜெனரல் ஃபார்ம் x by A plus x by B இருக்கா, இது சாரி y by B இருக்கா, x by A plus y by B equal to 1. இதை நம்ம இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவோம். இதுல இந்த AB யோட சம் தான் 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இதை இப்படி எழுதலாமா, x by A plus y by B யோட வேல்யூவை இங்கேருந்து B is equal to 7 minus Aன்னு எழுதலாமா in terms of B. ஓகே, ஸோ Bக்கு பதிலாக 7 minus A, இதோட வேல்யூ 1. இப்போ இதே LCM எடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகி போகும்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்லாம் பாஸ் ஆகி போகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் எனக்கு தெரியுமே. எக்ஸுக்கு பதிலாக -3, ஒய்க்கு பதிலாக 8 மல்டிப்ளை பண்ணா -3 into 7 minus A plus 8A is equal to, இங்க டினாமினேட்டர் இருக்கிறது அந்த சைடு போயிடுமா, அப்போ A into 7A. ஸோ இதை கால்குலேட் பண்ணலாம் பாருங்க மேம். -3 into 7 is -21, minus into minus plus, அப்போ +3A plus 8A is equal to 7A minus A square. நானா இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு மூவ் பண்ணு மேம். A square, இந்த -A square அந்த சைடு இருந்துச்சுன்னா A square, இங்க இருக்க 7A அந்த சைடு இருந்துச்சுன்னா -7A. ஸோ -7A அங்க இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுது, +8A plus 3A minus 21 equal to 0. So A square minus 7A plus 8A is A. A plus 3A is 4A. So plus 4A minus 21 equal to 0. Okay. So quadratic equation solve பண்ணலாமா? A ஓட value find பண்ண முடியும்ல. நான் splitting the middle term method போறேன். So multiply பண்ணா -21, factors ரெண்டையும் add பண்ணா 4 க்கு ஈக்குவலா இருக்கணும். மேம் 7 3s are 21, 7 into -3 is -21. add பண்ணப்போ 4 க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப என்னோட ரெண்டு ஃபேக்டர்ஸ் A plus 7 and A minus 3 equal to 0. So value of A வந்து -7 இருக்கலாம் இல்ல 3 இருக்கலாம். பட் எனக்கு கிளியரா இங்க கொடுத்துருக்காங்க A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ நான் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம், இது கண்டிப்பா இருக்காது. A ஓட வேல்யூ 3 மட்டும்தான். ஸோ அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது A ஓட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா B ஓட வேல்யூ 7 minus 3 that is 4. AB ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சா? இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எப்படி ஃபைண்ட் பண்றது? மேம் A வேல்யூ இருக்கு, B வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபார்ம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் x டிவைடட் பை A ஓட வேல்யூ 3 பிளஸ் y டிவைடட் பை B ஓட வேல்யூ 4. this is equal to 1. இதை சிம்பிளிஃபை பண்ணா ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ 4x plus 3y equal to 3 4s are 12. 12 அந்த சைட் போச்சுன்னா இன்டூ ஆகுமா? 1 into 12 is 12. ஸோ இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல பார்த்தோன்னா 4x plus 3y minus 12 equal to 0. So that's your equation. Clear-ஆ? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் மேம், ரெண்டுமே பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிட்டேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ரெண்டு ஆன்சர்ஸ் வந்திருக்கும். ரெண்டு ஆன்சர்ஸில் எனக்கு ஒரு ஆன்சர் நெகட்டிவாகவும் இன்னொரு ஆன்சர் பாசிட்டிவாகவும் கிடைச்சிது. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ இல்லைன்னு எனக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த இன்டர்செப்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கு. அதனால நெகட்டிவ் வேல்யூவை ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறேன். எஸ் ஜெஹன், ஹாய், ஹலோ. Coordinate geometry chapter பார்த்துட்டு இருக்கோம், 5th chapter. Yes. So இந்த question clear-ஆ? Next question போலாமா? So the very next topic is general form of straight line. So straight line ஓட general form எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். So first degree polynomial is already சொல்லியிருந்தேன். First degree polynomial na linear polynomial with two variable ax plus by plus c equal to 0. இதுதான் straight line ஓட general form. இப்போ இந்த general formல இருந்து உனக்கு இந்த straight lineக்கு parallel ஒரு லைன் இருந்தா எப்படி இருக்கும், இந்த straight lineக்கு perpendicular ஒரு லைன் இருந்தா எப்படி இருக்கும்ன்றது கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. So parallel இருந்துச்சுனா இந்த straight lineக்கு இங்க பாருங்க. So equation of straight line parallel to the given one.
இந்த ax plus by அப்படியே இருக்கும்டா, எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேயா? ஸோ ax plus by அப்படியே இருக்கு. பட் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பிளஸ் சி இருக்குல்ல, அதுக்கு பதிலாக எந்த வேல்யூ வேணா நீ எடுத்துக்கலாம். சிக்கு பதிலாக கேன்ற ஒரு வேல்யூ எடுக்கிறோம். இட் கேன் பி எனி வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். ஆனால் சிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷன் எல்லாமே அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணால் அது பேரலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஈவன் கண்டிஷன் இப்படி எழுதலாம். இது நீ லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கண்டிஷனில் பார்த்துருப்ப. a1/a2 is equal to b1 by b2. கண்டிப்பா c1 by c2க்கு ஈக்குவலா இருக்காதுன்னு படிச்சிருப்போம். பட் நமக்கு இப்போ அது தேவையில்லை. இதை மட்டும் வச்சு சால்வ் பண்ண போறோம். parallel கண்டிஷன் என்னது? a1 into b2 is equal to a2 into b1. இது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வரும் பாருங்க. இதே பர்பெண்டிகுலரா இருந்தா ab யோட வேல்யூ அப்படியே மாத்திக்கோடா. இங்க a இருக்கா, இந்த இடத்துல b மாத்திக்கோ, b இருக்கா, a மாத்திக்கோ and put a minus. So bx minus ay plus c equal to 0. இது perpendicular. சாரி, இது கேவா இருக்கலாம், இது என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். பிளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ ஏபியோட வேல்யூ மாறிடுச்சு, சைன் மாறிடுச்சு. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். அகெயின் தட் டசன்ட் மேட்டர், கே கேன் பி எனி டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. சி a1 by a2 is not equal to b1 by b2. பட் பர்பெண்டிகுலருக்கு ஒரு கண்டிஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலலுக்கு சொல்லியிருந்தேன். a1 by a2 is equal to b1 by b2. இது எப்படி எழுதலாம்? a1 b2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ இஸ் ஈக்குவல் டு b1 a2. இந்த சைட் கொண்டு தான் மைனஸ். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். இந்த கண்டிஷன் தாண்டா. இந்த கண்டிஷனில் a2 b1 இருக்கா, அது இந்த சைட் மூவ் பண்ணால் மைனஸ் a2 b1 ஆகுமா? இப்போ அந்த சைடு எதுவுமே இருக்காதா? 0. ஸோ இது பேரலலுக்கான கண்டிஷன். இதே உனக்கு பர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன்னா a1 a2 plus b1 b2. இது எங்கேருந்து வந்திருக்கோம்னா, நான் பர்பெண்டிகுலருக்கு என்ன சொன்னேன்? a1 by a2 is not equal to b1 by b2ன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த கண்டிஷன்லேருந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. இங்கே பேரலல் கொடுத்துருக்காங்களா மேம்? இங்கே ஓகே ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து எடுக்கிறோம். இது ரெண்டு தான் கண்டிஷன். a1 a2னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a, செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a2. இது a1, இது a2. அப்போ மேம் இங்கே a இருக்கு, இங்கே b இருக்கு. அப்போ a இன்டூ b, a1 a2, b1 b2னா b இன்டூ மைனஸ் a. இது ரெண்டத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க? இங்க ஆட் பண்ணனா ஆன்சர் 0வாக தான் இருக்கும். கரெக்ட் தானே மேம்? ab அண்ட் மைனஸ் ab ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் 0. ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. பேரலா இருந்துச்சுன்னா a1 b2 இஸ் மைனஸ் a2 b1 ஈக்குவல் டு 0. அண்ட் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா a1 a2 plus b1 b2 equal to 0. இதை ஆட் பண்ணப்போ 0 ஆகும், அங்க மல்டிப்ளை பண்ணப்போ ரெண்டும் சேம் கிடையாது. இது ரெண்டுமே a, இங்க ab ab 1 2 2 1. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதுதான் வந்து ஷாஹி வந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்க. என்னது மேம்? ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் டேரக்டா நான் m is equal to minus a by bன்னு சொல்லிடுவேன். எஸ், அது இங்க இருந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்குடா. ax plus by plus c equal to 0. ஸோ இதில் நான் எனக்கு byன்ற டேர்ம்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் மூவ் பண்ணால் மைனஸ் சி மைனஸ் ஏ எக்ஸ்ன்னு இருக்குமா மேம்? எனக்கு y மட்டும் தான் வேணும். ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் y equal to mx plus c அந்த ஃபார்மில் இருக்குமா? ஸோ y equal to minus c by, ஓகே ஃபர்ஸ்ட் a டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ minus ax minus c by b. ஸோ டிவைட் பை b டிவைட் பை b. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும் இந்த ஃபார்மில், அதை தான் ஸ்லோப் mன்னு சொன்னோம். ஸோ எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? மைனஸ் a by b அண்ட் y இன்டர்செப்ட் மைனஸ் c by b. இனிமேல் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கொடுத்துட்டா ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீ டேரெக்டாக சொல்லலாம் வேல்யூ ஆஃப் தி ஸ்லோப் இஸ் மைனஸ் a by b அண்ட் வேல்யூ ஆஃப் தி y இன்டர்செப்ட் இஸ் மைனஸ் c by b. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இதை நோட் பண்ணிக்கோ. ஸ்லோப் வந்து மைனஸ் a by b, y இன்டர்செப்ட் ஆஃப் த லைன் வந்து மைனஸ் c by b. ஓகே, ஃபைண்ட் த ஸ்லோப். இப்போ தான் பார்த்தோம் ஏபிசி வேல்யூ மட்டும் ஐடென்டிஃபை பண்ண. மேம் a இஸ் ஈக்குவல் டு 6, b இஸ் ஈக்குவல் டு 8, c இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஏபிசி வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a by b. அதான் நீங்கள் கண்டிஷனில் படித்தோம். நீ ஈக்குவேஷன் இது பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக சொல்லிடலாம்ல, மைனஸ் a by b, மைனஸ் a by bனா மைனஸ் 6 by 8, தட் இஸ் மைனஸ் 3 by 4. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ மைனஸ் 3 by 4.
for the given straight line. இதை ரீரைட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். இங்க பாரு 8y is equal to minus 6x minus 7. So y is equal to minus 6 by 8x and minus 7 by 8. இங்க எனக்கு என்ன வேல்யூ வேணும் மேம்? வேல்யூ வந்து இதுதான் என்னோட ஸ்லோப். மைனஸ் 6 by 8 என்னது? மைனஸ் 3 by 4 தானே? ஸோ அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டேரக்டா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் இஸ் பேரலல் டு திஸ். ஸோ இதுக்கு பேரலா சொல்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன், கிவன் லைன் எழுது மேம். ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் ஈக்குவேஷன் என்ன? 3x மைனஸ் 7y minus 11 equal to 0. So, இதோட slope வந்து minus a by b, அப்போ 3 by 7. Okay, 3 by 7 இதோட slope. இந்த லைனுக்கு slope 3 by 7. அப்போ இதோட parallel லைனுக்கு மேம் parallelக்கு அதே slope தான். அப்போ first oneக்கு slope m is equal to 3 by 7 தான் வரும். ஏன்னா parallelனு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஸ்லோப் இருக்கோ அதே ஸ்லோப் தான். இந்த லைன்ல என்ன ஸ்லோப் இருக்கோ அதே ஸ்லோப் தான் parallelக்கு இருக்கும். பட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, செகண்ட் ஒன்ல நான் ஜெனரல் ஃபார்ம் எழுதுறேன். 2x minus 3y equal to 0. a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ minus 3, c ஓட வேல்யூ 0. ஸோ ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணணும்னா எனக்கு minus 2 by minus 3, that is 2 by 3. ஓகே, இது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பட் இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா நீ ஒரு லைன் வரைகிற, அதோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. டே, இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையனா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும் மேம்? இது m, அப்போ இன்னொரு ஸ்லோப் இதோட ரெசிப்ரோக்கலோட நெகட்டிவா இருக்கும். அப்போ பர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் is equal to minus 3 by 2. எப்படி minus 3 by 2 ஃபைண்ட் பண்ணீங்க மேம்? இது 2 by 3, இது கூட இன்னொரு ஸ்லோப்பை நான் மல்டிப்ளை பண்ணப்போ ஆன்சர் மைனஸ் 1 வரணும். அப்போ அந்த எம்மோட வேல்யூ minus 1 into 3 by 2, that is minus 3 by 2. கிளியரா? ஹாய் பூஜா, ஹலோ, குட் ஈவினிங். ஸோ பேரலல்னா m1 m2 ஈக்குவலாக இருக்கும். பர்பெண்டிகுலர்னா m1 into m2 minus 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். கிளியரா? Okay, so next one, listen. Show that the straight line 2x plus 3y minus 8 equal to 0 and இன்னொரு straight line கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே parallelனு சொல்றாங்க. parallel condition எப்படி கண்டுபிடிப்பேன்? இது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் பண்றதுலேருந்து சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்றேன்டா. m is equal to minus a by b, அப்போ minus 2 by 3. இது m1 எடுத்துக்கலாம். செகண்ட் லைனுக்கு m2 is equal to minus 4 by 6, அதுவுமே equivalent to minus 2 by 3. Okay ma'am, ரெண்டு ஈக்குவலா இருக்கு. Since m1 is equal to m2, yes, it is parallel. இல்லையா? alternate method என்னது மேம்? ரெண்டு லைன் parallel இருந்துச்சுன்னா கண்டிஷன் எப்படி பார்த்தோம்? ax plus by plus c equal to 0க்கு parallel ஒரு லைன் ax plus by plus k equal to 0 இந்த ஃபார்ம்ல இருந்தது. இல்லையா? அப்போ இதை கம்பேர் மட்டும் பண்ணு மேம். 2 by 4 is equal to 3 by 6 is not equal to, ஏன்னா ck ஓட வேல்யூ எனக்கு 8 minus 8 and 18 கிடைக்குது. அப்போ கண்டிப்பா not equal to தான். எஸ், 1 by 2 இந்த 1 by 2 ஈக்குவலா இருக்கு. ரெண்டுத்துலையுமே ab வேல்யூ சேமா இருக்கா? பட் not equal to minus 8 by minus 18. இது என்னது? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டா 4 by 9. கண்டிப்பா 1 by 2 4 by 9 ஈக்குவல் கிடையாது. இது ஆல்டர்னேட் மெத்தட். பட் நீ மேலே எழுதியிருக்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணால் போதும். இது கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு. எஸ், ஏபி வேல்யூ சேமாக இருக்குது, சியும் கேவும் மட்டும் வேல்யூ மாறி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது பேரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பர்பெண்டிகுலருக்கு இதே மாதிரி செக் பண்ணலாமா? ஸோ ஷோ தட் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஆஸ் யூஷுவல் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுங்க மேம். m is equal to minus a by b, so minus 1 by minus 2, that is 1 by 2. And இது m1, m2 is equal to minus 6 by 3, that is minus 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். m1 into m2 அப்படின்றது 1 by 2 into minus 2, that is 2 கேன்சல் ஆகிட்டா minus 1 இருக்கும். minus 1 கிடைச்சதா? எப்பெல்லாம் m1 into m2 உனக்கு minus 1 கிடைக்குதோ அப்போ பர்பெண்டிகுலர். ஸோ கண்டிஷன் அப்போ பர்பெண்டிகுலர். ஓகே,
சரி மேம், பர்பெண்டிகுலர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் லைன் ஈக்குவேஷன் ஒன்று சொல்லி தந்தப்போ ஒரு கண்டிஷன் சொன்னீங்களே, அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும்? பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூ என்ன வேணா இருக்கலாம், இது மட்டும் மாறி இருக்குன்னு சொன்னோம். ஏவோட வேல்யூ என்னது மேம்? 1. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -2, இங்கே பியோட வேல்யூ 6, அங்கே ஏவோட வேல்யூ 3. ஸோ இது பாருங்களேன் மேம், இந்த வேல்யூ நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 6, ஓகே மைனஸ் இங்கே போடணும். இந்த வேல்யூ நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 6/-3 கிடைக்கும். இங்கே அதாவது -2, இங்கே 1/-2. அப்போது அதுதான் நமக்கு அங்கே கிடைச்சிது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது கண்டிஷன். ஓகே, நீ இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணாலும் இனஃப், பட் கண்டிஷன் செக் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் find the equation of the straight line perpendicular to this. So ஒரு straight line கொடுத்திருக்காங்க. இதுக்கு perpendicular-ஆ நம்ம ஒரு லைன் வரைய போறோம் and passing through that point. இதுக்கு perpendicular-னா first இதோட slope find பண்ணுங்க. மேம் இதோட slope 4/3. ஏன்னா இது y = mx plus c ஃபார்ம்ல இருக்கு. m ஓட வேல்யூ தான் slope. So இதுக்கு perpendicular-ஆ வரையணும்னா so perpendicular slope வந்து கண்டிப்பா -3/4 இருக்கும். ஏன்னா இது 4/3னா இதோட பெர்பெண்டிகுலரோட ஸ்லோப் -3/4 இருக்கும். ஓகே, ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. இது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் மாதிரி இல்ல ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் என்னது? பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 is equal to m into x minus x1. இது என்னோட x1 y1. Substitute பண்ணா y minus of -1 is +1 is equal to m ஓட value -3/4, x minus x ஓட value 7. So இங்க என்ன ஆகும் மேம்? 4y plus 4 is equal to -3x plus 21. So எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வா. 3x plus 4y plus 21 இந்த சைடு வந்தா -21. So 21 -21 plus 4 என்ன கிடைக்கும்? 4 na 1 போச்சு, 3 na 17. That will be your equation. So இந்த equation இதுக்கு perpendicular-ஆவும் இருக்கும், இந்த லைனை பாஸ் பண்ணியும் போகும். இந்த லைனை பாஸ் பண்ணி போகும். ஸோ இந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணி போகும். 7, -1 பாஸ் பண்ணி போகும். ஸோ உன்னோட ஈக்குவேஷன் 3x plus 4y -17 equal to 0. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So find the equation of the straight line parallel to y-axis. Y-axis-க்கு parallel-ஆ இருக்கணும் and passing through the point of intersection. So இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, இதோட point of intersection-ல பாஸ் பண்ணி போகணும். First இதோட point of intersection-ல ஃபைண்ட் பண்ணணுமா? Yes or no? So இந்த equation, linear equation 2 variable, simultaneous-ஆ எப்படி சால்வ் பண்ணுவோம்? Either cross multiplication method, substitution method, elimination method, ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணு. நான் elimination method எடுக்க போகிறேன். So 4x plus 5y equal to 13, first equation. Second one la ஏதோ ஒரு coefficient equate பண்ணனும். நான் second equation கம்ப்ளீட்டா into 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகும் மேம்? இந்த equation x minus 8y equal to -9 இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4x 8 4s are 32 minus 32y is equal to 9 4s are 36 minus 36. So minus plus plus இது eliminate ஆச்சு. 5y plus 32y is 37y is equal to 13 plus 36 is 3 4 49. So 49. So value of y உனக்கு 49/37 கிடைச்சிருக்கும். So இதையே நீ இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா value of x கிடைக்கும். value of x calculate பண்ணுங்க பாப்போம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒண்ணுல y போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா value of x கிடைக்கும். So value of x will be 59/37. Yes, that's right. So 59/37 எப்படி கிடைச்சிருக்கும் மேம்? இந்த வேல்யூ அதாவது x minus 8 into 49/37 is equal to -9 இருக்குல்ல, இதுல நான் x is equal to -9 inside pushனா plus 8 into 49/37 பண்ண போது எனக்கு ஆன்சர் x is equal to 59/37 கிடைச்சது. ஓகே, xy கிடைச்சிருச்சா? ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x, y என்னது? 59/37,
49 by 37. Okay, we are done. Next, என்ன கொடுத்திருக்காங்க? Find the equation of the line, straight line parallel to y-axis and passing through. So, இதை பாஸ் பண்ணி தான் போகுது and parallel to y-axis. Parallel to y-axis line எப்படி இருக்கும்? X is equal to a வா? அப்போ x is equal to 59 by 37. இது equation of line மாத்தணும்னா 37x minus 59 is equal to 0. That's your equation of the given line. Clear? எப்படி equation எழுதிருக்கோன்னு புரியுதா? First கொடுத்திருக்க ரெண்டு equationோட intersecting pointல தான் இந்த line pass ஆகி போகுது. அது இல்லாம இந்த line y-axisக்கு parallel-ஆ இருக்குன்னா x is equal to a வா இருக்கும். a ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும்ல. So அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா 37x is equal to, so 37x minus 59 equal to 0. That's your equation. Okay? Next one. So the area of the triangle. So இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது எல்லாமே உன்னோட book back exercise question, I mean MCQ questions. So MCQ questionsல ஒவ்வொரு டைப்புக்கு இம்பார்ட்டன்டான question எடுத்திருக்கோம். So area of the triangle form. 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. Area of triangle. வாங்க area formula யூஸ் பண்ணலாம். So area is equal to half of x1 y1 minus 5 0, x2 y2 0 minus 5, x3 y3 0, sorry 5 and 0, and மறுபடியும் x1 y1. So இதை சால்வ் பண்ணோம்னா ஏரியா கிடைச்சிரும். ஸோ ஏரியா என்னது மேம்? half of, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 25 and plus 0 plus 0 minus 0 minus 25 plus 0. ஸோ உன்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? half of, மேம் 25 minus of minus 25 is plus 25. அப்போ half of 50, that is 25 square units. So 25 square units will be your answer for area of a triangle formed by these 3 points. இந்த 3 point யூஸ் பண்ணி ஒரு triangle form பண்ணுனா it will be with the area 25 square units. So option B is right answer. Next one, the straight line given by the equation x is equal to 11. X is equal to 11 na ma'am இது x is equal to a formல இருக்கு. Equation of straight lineல y-axis க்கு parallel-ஆ இருந்தா தானே x is equal to a ன்னு சொன்னேன். So y-axis க்கு parallel-ஆ இந்த equation கொடுத்திருக்காங்க. So parallel to y-axis இது. Okay? Next, 5, 7, 3, P, 6, 6 or collinear, then what is P? Collinear na என்னது? மேம் ரெண்டோட வேல்யூவும் எனக்கு இந்த 3 பாயிண்ட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஏரியா 0ன்னு வரும். இல்லனா ஸ்லோப்பும் செக் பண்ணலாம். ஸ்லோப் ரெண்டு ஈக்குவலா இருக்கும். இங்க நம்ம ஏரியா எடுத்துக்கலாம். சோ நீ எந்த கண்டிஷன் வேணா எடுக்கலாம். நான் ஏரியா கண்டிஷன் எடுக்கிறேன். சோ ஏரியால 5, 7, 3, P, 6, 6 and 5, 7. சோ மல்டிப்ளை பண்ணா அந்த half of அந்த சைடு போய்டும். இது கண்டிப்பா 0ன்னு கொடுத்திருக்காங்க. So, இது 0-வா இருந்தா தான் collinear. அப்ப P யோட வேல்யூ என்ன? இதுதான் உன்னோட question. So, 5P minus, sorry, plus 18, 6 7s are 42. இதுல இருந்து எதை subtract பண்றீங்க? This side, 7 3s are 21 and plus P, 6P and 6 5s are 30. இதை solve பண்ணனா உனக்கு கிடைக்கிற answer equal to 0 equate பண்ணுங்க. That is your answer for value of P. So, இது வந்து உனக்கு, okay, just a minute, 25. So, இது area of the triangle formula யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். இல்லனா நீ ஸ்லோப் கண்டிஷன் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஸ்லோப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது? இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணிடுவீங்கல்ல, இல்ல டைரக்டா P யோட வேல்யூ ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு, P யோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸ்லோப் ஃபைண்ட் பண்றதுக்கு கண்டிஷன் என்னன்னா எனக்கு இது ரெண்டோட ஸ்லோப்பும் இதோட ரெண்டோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும். அதுதான் ஸ்லோப்போட கண்டிஷன். ஸோ ஆல்டர்னேட் மெத்தட் பாருங்க, ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்டர்னேட் மெத்தட்ல A B C. So slope of AB எடுக்க போது P minus 7 divided by 3 minus 5. That is P minus 7 divided by minus 2. இது first equation எடுத்துக்கோ. இது எதுக்கு ஈக்குவலா இருக்க போதுனா second one 6 minus P divided by 6 minus 3. இது 6 minus P divided by 3. இது second equation. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்டா. அப்பனாதான் இது collinear. ஏன்னா collinear linesக்கு உனக்கு slope ஈக்குவலா இருக்கும். So இந்த condition P minus 7 divided by minus 2 is equal to 6 minus P divided by 3. So இதை solve பண்ணிங்கன்னா P value கிடைச்சிரும். 3P minus 21 is equal to minus 12
plus 2p. So in the side 2p வந்துச்சுனா 3p minus 2p is p and minus 21 on side போச்சுனா plus 21. So which is equal to minus 12 plus 21. So 12 minus 12 plus 21 is 9. So value of p is equal to 9. So value of p is equal to 9. So இது ரெண்டு மெத்தட், இது மெத்தட் 1, இது மெத்தட் 2. மெத்தட் 1 using area of triangle யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். மெத்தட் 2ல உனக்கு எஸ் ஹாய் ஹரி, மெத்தட் 2ல நீங்கள் வந்து கொலினியாரிட்டி கண்டிஷன். ஸோ கொலினியர் 2 லைன் வந்து கொடுத்துருக்க 3 பாயிண்ட் கொலினியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், the slope of the line given here. ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. 2 பாயிண்ட் இருந்தால் ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? m is equal to y2 minus y1 divide by x2 minus x1. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ 1/8. அப்போது இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணு மேம். y2ன்றது a minus 3 divided by x2 ஓட வேல்யூ 4 minus 12. ஸோ a minus 3 divide by minus 8. உனக்கு என்ன கிடைச்சிருக்கு மேம்? 1/8 is equal to a minus 3 divide by minus 8. இந்த மைனஸ் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிருங்கடா. அப்போ என்ன ஆகும் மேம்? 1/8 is equal to மைனஸ் நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் a minus 3 divide by 8. ஸோ இந்த 8 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? 1 is equal to minus a plus 3 இருக்கும். ஏவோட வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ணணும். அது இந்த சைட் மூவ் பண்ணுங்க, a கிடைச்சிடும். ஸோ a is equal to 3, 1 இந்த சைட் மூவ் பண்ணால் -1. ஸோ வேல்யூ ஆஃப் a is equal to 2. ஸோ வேல்யூ ஆஃப் a கிடைச்சதா? ஸோ வேல்யூ ஆஃப் a is 2, that is option D. Then, okay, next one. A straight line has an equation. So, line equation கொடுத்துட்டாங்க. Which of the following is true? ஒரு straight line equation கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால slope y intercept find பண்ண முடியுமா? So, அதை தான் first பண்ண போறோம். மேம், இந்த straight line equationல y equal to mx plus c ஃபார்ம்ல இருக்கணும். அப்போ இதை நான் அந்த மாதிரி மாத்துக்கிறேன். y equal to 4x plus 21 divided by 8. So, என்னோட வேல்யூ என்ன வரும்? y is equal to 1/2x plus 21 by 8. Okay. 1/2 இது இங்கே எல்லாமே உனக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ, டெசிமல் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனலாக எதுவும் இல்லை, அதனால ஃப்ராக்ஷனல் ஃபைண்ட் பண்ணிக்கோ. 1/2ஓட ஃப்ராக்ஷனல் வேல்யூ டெசிமல் வேல்யூ 0.5 அண்ட் 21/8ஓட டெசிமல் வேல்யூ 8 டேபிளில் 6 டைம்ஸ், 8 டேபிளில் 2 டைம்ஸ் 16, 17, 18, 19, 20, 21, 5. ஸோ ரிமைண்டர் வந்து உனக்கு 2.6. எஸ், டெசிமல் 2.6 கிடைக்கும். இப்போது நான் வேல்யூ ஆஃப் என்னென்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன்? இது எம்மோட வேல்யூ, அதாவது ஸ்லோப், அண்ட் இது சியோட வேல்யூ, தட் இஸ் y இன்டர்செப்ட். ஃப்ராக்ஷனலாக கொடுத்துருந்தா ஃப்ராக்ஷனல் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோ. இல்லை மேம் எனக்கு வந்து டெசிமலாக கொடுத்துருக்காங்க, டெசிமல் ஆன்சர் சூஸ் பண்ணு. ஸ்லோப் வந்து 0.5 அப்படி இருக்க ஆப்ஷன் இது 2 மட்டும்தான். ஓகே, அப்போ இது 2ல் ஏதோ ஒன்று தான் இருக்கும். கண்டிப்பாக இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. எலிமினேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட், எனக்கு y இன்டர்செப்ட் 1.6, 2.6 ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது டிவைட் பண்ணி செக் பண்ணிடு. 21/8 டிவைட் பண்ணால் 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 2 பாயிண்ட்ல இருக்க ஆன்சர் இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கிளியரா? 2.6 இஸ் யுவர் y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்னா சி. ஓகே, சரி. அண்ட் தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இது உனக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக நீ ரிவைஸ் பண்ணக்கூடிய ஈஸியான சாப்டர் இது. ஸோ ஃபார்முலாஸ் தான் பேசிக்காக இருக்குது. பேசிக் ஃபார்முலாஸ் இந்த சாப்டரில் உனக்கு என்னென்ன தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, மிட்பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலாவில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 டிவிஷனும் தெரியணும், அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள். இது முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாபிக் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இதில் வந்து ஃபார்முலா ஒன்று தான், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. நீ ஏதோ ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொலினியாரிட்டி செக் பண்ணுற கண்டிஷன் இருக்குது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கண்டிப்பாக அது கொலினியர். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம சப்போஸ் ஒரு குவாடிலேட்ரல் கொடுத்துருக்காங்கன்னா குவாடிலேட்ரலோட ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா நம்ம எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா, 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆட் பண்ணி ஒரு குவாடிலேட்ரல் ஃபார்முலாவாக எடுத்துகிட்டு இருந்தோம். 4 வேர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உன்னால் குவாடிலேட்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்குமே ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது. நீ டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த வேலை எழுதி அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம இன்க்ளினேஷன்னா என்னென்னு பார்த்தோம். இன்க்ளினேஷன்னா அந்த டீட்டா, டேன் டீட்டாவில் 0லேருந்து 180 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் பார்த்து வச்சுக்கோ. தென் இன்க்ளினேஷன் டீட்டா வேல்யூ இருக்குல்ல, அது ஸ்லோப்புக்கு யூஸ் ஆகும். m is equal to tan டீட்டா. அதுக்கு தான் அந்த tan வேல்யூஸ் நான் கொடுத்துருந்தேன் 0லேருந்து 180 வரைக்கும்.
தென் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் வேற பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஸ்லோப்பை பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். ஸ்லோப்புக்கு m is equal to tan theta ஒரு ஃபார்முலா, இன்னொன்று நீ m is equal to y2 minus y1 divided by x2 minus x1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் நிமிஷா, குட் ஈவினிங். அண்ட் ஸ்லோப் ஆஃப் அ லைனுக்கு ax plus by plus c equal to 0ல ஸ்லோப்ன்றது minus a by b, அதுதான் கண்டிஷன். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் உனக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் ax plus by plus c equal to 0. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 is equal to m into x minus x1. 2 பாயிண்டா இருந்தா இதே தான், y minus y1 m க்கு பதிலா x2 minus x1 divided by y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. இது 2 பாயிண்ட் ஃபார்முலாக்கு. தென் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முலா, ஸ்லோப் m கொடுத்துருவாங்க, இன்டர்செப்ட் c கொடுத்துருவாங்க. ஸோ y equal to mx plus c இந்த ஃபார்ம் நீ யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் மட்டும் வேணும்னா ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல y ஆக்சிஸ்ல ரெண்டு இடத்துலையுமே டச் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகுதுல ஏன்னு இன்டர்செப்டை, y ஆக்சிஸ்ல டச் ஆகுறத பின்னு சொல்லுவோம். ஸோ x by a plus y by b is equal to 1. இது intercept form. And next ஒரு line y axis க்கு parallel இருக்குனா x is equal to a, x axis க்கு parallel இருக்குனா y equal to b. இதுதான் general form of the equation. So இதுதான் equation க்கு பார்த்திருக்கோம். yes, c is y intercept. That's right. ஷாஹி, you are late. Why நிமிஷா? இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரீங்களா? Okay, then two lines are parallel. So ரெண்டு லைன் எப்போ parallelனு சொல்லுவோம்னா நான் வந்து ஸ்லோப் கண்டிஷன் யூஸ் பண்ணி சொல்லுவேன். ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருந்தால் அது parallel. பர்பெண்டிகுலர்னு எப்போன்னு சொல்லுவேன்னா ரெண்டு ஸ்லோப்போட ப்ராடக்ட் வந்து எனக்கு -1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ அது ரெண்டுமே பர்பெண்டிகுலர்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அண்ட் கொலினியாரிட்டி செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோப் கண்டிஷனையுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இருக்கப்போ 0 வந்துச்சுன்னா கொலினியர். இல்லைனா நான் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறேன், ஏபிசி கொடுத்துருக்காங்கன்னா ஏபிக்கும் பிசிக்கும் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறேன், ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போவும் அது கொலினியர் தான். இதுதான் கொலினியாரிட்டி ஃபைண்ட் பண்ணுற ரெண்டு கண்டிஷன்ஸ். அண்ட் that's it about today's class and this chapter. I hope உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் நிமிஷா, யூ ஆர் ரைட், வெரி குட். அண்ட் குயிக்காக இந்த ஒரு வீடியோ பார்த்தா நீ இந்த சாப்டர் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். நான் எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் ஃபியூ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அண்ட் எம்சிக்யூஸ் கவர் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது படித்தாலே இந்த சாப்டர், இந்த ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ பார்த்தா இந்த சாப்டர் நீ ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருப்பேன். ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.